இந்த செஷன்ல நம்ம வந்து பார்க்க போறது 5 டே செஷன் இது ஆக்சுவலா. டெய்லி நம்ம வந்து மினிமம் ஒரு 1 ஹவர் இல்லைன்னா 1.5 ஹவர்ஸ் நம்ம வந்து இந்த செஷன் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இதை பொறுத்த வரைக்கும் வந்து டோட்டலா நான் முக்கியமா நம்மளுக்கு இயர் எண்ட்ல தேவைப்படக்கூடிய டாபிக் வந்து ஒரு 10 டாபிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ற டைம்ல ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ரெக்குயர்மெண்ட் வைக்கலாம். அந்த ரெக்குயர்மெண்ட்ஸுக்கும் உங்களுக்கான செஷன்ஸ் வந்து நான் வந்து இங்கே கொடுத்துருவேன். அட் த சேம் டைம் நம்ம வந்து இந்த 10 ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டே நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃப்ரம் த பிகினிங் நம்ம நம்மளுடைய டேட்டாவை ஆடிட்டர்ஸ்க்கு நம்ம ஆடிட் பண்ணுறதுக்காக நம்ம அனுப்புகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எங்கேருந்து ஆடிட்டிங் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல இருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக இருக்கிற முக்கியமான ஆப்ஷன் என்ன அப்படின்னா, டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இன் டேலி பிரைம். ஓப்பனிங் பேலன்ஸ் அப்போ நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ப்ரீவியஸ் இயருடைய க்ளோசிங் பேலன்ஸ் கரண்ட் இயர்ல கரெக்டாக நம்ம ஓப்பனிங் பேலன்ஸஸாக நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கணும். அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் வந்து ஆடிட்டிங்கில் பண்ண முடியும். இப்போ அடுத்த ஸ்டெப் இன் தி சென்ஸ் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத ப்ராப்பராக ஆடிட் பண்ணணும். அப்போ ப்ரீவியஸ் இயருடைய க்ளோசிங் எல்லாமே கரண்ட் இயரில் ஓப்பனிங்காக இருக்கா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது எரர் இருந்துச்சு அப்படின்னா டேலி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எரரை வந்து ஷோ பண்ணும். அப்போ இந்த இடத்துல இந்த எரர் ஏன் நடக்குது, இந்த எரரை எப்படி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணலாம், இந்த எரருக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த எரரை நம்ம வந்து ப்ராப்பராக ரெக்டிஃபை வந்து பண்ண முடியும். அப்போ இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடியது என்னன்னா, முதல்ல டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எரர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டான கிரெடிட் அண்ட் டெபிட் வந்து நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான். அப்போ டோட்டல் டெபிட்கான ஓப்பனிங் பேலன்ஸ் அட் த சேம் டைம் டோட்டல் கிரெடிட்கான ஓப்பனிங் பேலன்சஸ் நம்ம கரெக்டாக டேலியில் ஃபீட் பண்ணலை அப்படின்னா இந்த எரர் அப்படிங்கிறது வரும். அப்போ ப்ரீவியஸ் இயரில் இருக்கக்கூடிய க்ளோசிங் பேலன்ஸ் இங்கே ஓப்பனிங் பேலன்சஸாக வருது. சம்டைம்ஸ் பிஸ்னஸே வந்து இந்த ஃபினான்சியல் இயரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இது ஒரு நியூ பிஸ்னஸ் அப்படின்ட்டு இருக்கும்போது அங்கே ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்காது. கரண்ட் இயரில் தான் அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அங்கே வந்து இந்த ஓப்பனிங் பேலன்சஸ் அப்படிங்கிற ஒரு எரர் இருக்கவே கூடாது. ஓகேங்க, ஓப்பனிங் பேலன்சஸ்னே ஒன்று இருக்காது. அப்போ இந்த இடத்துல வந்து டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்டே இங்கே வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் ஒரு பர்டிகுலர் ஃபினான்சியல் இயரில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால. அப்போ இந்த இடத்துல முதல்ல அந்த பிஸ்னஸ் ஒரு ஆன்கோயிங் பிஸ்னஸா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது ப்ரீவியஸ் இயரும் இந்த பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு கரண்ட் இயரும் இந்த பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணிட்டு இந்த எரருக்குள்ள நம்ம வரோம். அப்போ வந்து இந்த இடத்துல டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்சஸ் அப்படின்னு இருக்கும்போது டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்சஸ் கரெக்டாக கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படி ஐடென்டிஃபை பண்றதுக்கு டேலி எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட் நம்ம எடுத்து பார்க்கும்போதும் சரி, பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட் நம்ம எடுத்து பார்க்கும்போதும் சரி, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இந்த டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்சஸ் அப்படிங்கிற இந்த ஹெட்டிங்கில் எவ்வளவு அமௌண்ட் வந்து டெபிட் பேலன்ஸில் மிஸ்டேக் இருக்குது அல்லது கிரெடிட் பேலன்ஸில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இங்கே ஷோ பண்ணும். அதாவது நெட் டெபிட் ரெடியூஸ் ஆகிற டிஃப்ரென்ஸ் என்ன, அல்லது நெட் கிரெடிட்டோடைய டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு ஷோ பண்ணும். அதுக்கான 2 ரிப்போர்ட், ட்ரையல் பேலன்ஸ் அஸ் வெல் அஸ் பேலன்ஸ் ஷீட். அப்போ நம்ம ஆடிட்டிங் ஆஃபீஸ்க்கு நம்மளுடைய டேட்டாவை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த எரர் இருந்தாவே அந்த டேட்டாவை வந்து கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டிஃப்ரென்சஸை வந்து சரி பண்ணுற பொறுப்பு அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரு சில ஆர்கனைசேஷனில் அதிகமான லெட்ஜர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா, மோர் தென் 100 லெட்ஜர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு லெட்ஜரையும் அவங்க இண்டிவிஜுவலாக செக் பண்ணும்போது அவங்களுக்கு கிரிட்டிக்கல் இருக்கும். அப்போ நாம ஓவரால் வந்து இந்த எரர் இல்லாமல் தான் நம்ம வந்து டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணோம் அவங்களுக்கு. அப்படி ப்ரெசென்ட் பண்ணினாலும் கூட அவங்க ப்ரீவியஸ் இயருடைய க்ளோசிங் பேலன்ஸை கரண்ட் இயரில் கரெக்டாக அந்த பேலன்சஸ் எல்லாம் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத அவங்க திரும்ப செக் பண்ணிட்டு தான் அடுத்த ப்ராசஸே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து இதோடைய பேசிக் இன்ட்ரோடக்ஷன். அதாவது டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்சஸ் அப்படின்னா ஏன் வருது,
அந்த எரர் எந்தெந்த ரிப்போர்ட்ல நம்மளுக்கு ஷோ ஆகும், அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது. இப்போ ப்ராக்டிக்கலா நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்துல, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து என்ன பண்றோம்னா, நீங்க வந்து ஒரு நியூவா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணி அதுல இப்போ இதுல வந்து கேஷ் பேலன்ஸ், பேங்க் ஒரு பேங்க் லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கலாம். சண்டே டேட்டாஸ்க்கு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணி, ஃபர்னிச்சர் அப்படிங்கிற ஒரு அசெட் கிரியேட் பண்ணி நீங்க ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் அசெட்ஸ் வந்து ஒரு 2,50,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டுது. அதே மாதிரி லைபிலிட்டி சைடு ஒரு சில லைபிலிட்டிஸ் லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்றோம். அது வந்து ஒரு 2,30,000 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம். அப்ப இந்த இடத்துல வந்து டோட்டல் அசெட் சைடு 2,50,000, டோட்டல் லைபிலிட்டி சைடுன்னு பார்த்தீங்கன்னா 2,30,000 அப்படின்னு காட்டுது. அப்ப இதுலயே டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளவு காட்டுது அப்படின்னா, ஒரு 20,000 நம்மளுக்கு லைபிலிட்டி சைடு ஷார்டேஜா இருக்கு. ஓகே, லைபிலிட்டி சைடு நம்மளுக்கு ஷார்டேஜஸ் வந்து 20,000 அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ இது எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இந்த ஒரு 8 லெட்ஜர்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுவே நம்ம வந்து ரியல் டைம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து அதிகமான லெட்ஜர்ஸ் இருக்கும். அதுல மல்டிபிள் லெட்ஜர்ஸோடைய மிஸ்ஸிங் இருக்கலாம். ஓகேங்களா? அதர்வைஸ் அதுல என்னென்ன ரீசனுக்காக இந்த டிஃபரன்ஸ் வருதுங்கிறதே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இப்போ சிம்பிளி நம்ம வந்து அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஏன் சார் இங்க வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற லெட்ஜர்ஸ் காட்டல அப்படின்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்டோடைய லெட்ஜர்ஸ் நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் பேலன்சஸா வராது. ஓகேங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னா, அந்தந்த இயர்ல நெட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் வந்து நெட் ப்ராஃபிட் அல்லது நெட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்து கேரி ஓவர் ஆகும். அப்போ ஒவ்வொரு ஃபினான்சியல் இயர்லையும் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு இருந்துச்சோ அந்த ஸ்டாக்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்த எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் எல்லாமே ஒவ்வொரு இயருக்கும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால ஓப்பனிங் பேலன்சஸ் டிஃபரன்ஸ் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்ல மட்டும்தான் வரணுமே தவிர எக்ஸ்பென்சஸ் இன்கமுக்கு வரக்கூடாது. ஓகேங்களா? அப்ப ஒரு 1 இயர்ல ப்ரீவியஸ் இயருடைய க்ளோசிங் பேலன்ஸ் கரண்ட் இயர்ல ஓப்பனிங் பேலன்சஸா வருதுன்னா அது அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் நேச்சராக மட்டும்தான் இருக்கணுமே தவிர அது ரெவன்யூ நேச்சரா இருக்கக்கூடாது. இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் நேச்சராக இருக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது வேணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இங்க ஒரு கம்பெனி நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் ஹிரோசிமா என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. இப்போ இந்த கம்பெனி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுல ஒன்லி நான் வந்து டிஃபரன்ஸ் இப்போ நான் கொடுத்த அந்த சாம்பிள் மட்டும் இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், புதுசா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கோம். கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் கேட்வே பேனல்ல இருக்கக்கூடிய கிரியேட் ஆப்ஷன் எடுத்து இதுல லெட்ஜர் அப்படிங்கிறத எடுத்து இந்த ஒவ்வொரு லெட்ஜருக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேங்க் லெட்ஜர் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங் அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னா 1 lakh அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சன் கம்ப்யூட்டர்ஸ் அண்டர் சண்டே டேட்டாஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் ஒரு 75,000. ஃபர்னிச்சர்ஸ் அப்படிங்கிற நேம்லயே லெட்ஜர் அண்டர் வந்து ஃபிக்ஸட் அசெட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஒரு 25,000. கேஷ் லெட்ஜர் கிரியேட் பண்ணல. கேஷ் லெட்ஜர் டிஃபால்ட்டா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணாவே இருக்கும். அதனால நம்ம வந்து கேஷ் லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு லெட்ஜர்ஸையும் நம்ம கிரியேட் பண்ணி அதில் ஓப்பனிங் பேலன்சஸ் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்கும்போது இந்த லெட்ஜர் ஸ்கிரீன்லயே நீங்க பாத்தீங்கன்னா டோட்டல் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாப்ல ஒன்று காட்டுது. இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2,50,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டெபிட் சைடு ஒரு அமௌண்ட் காட்டுது. கிரெடிட்ல 2,30,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் காட்டுது. டிஃபரன்ஸ் எவ்வளவு டெபிட்ல ஷார்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 20,000 பேலன்ஸ் டெபிட்ல நம்மளுக்கு ஷார்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேலி வந்து நம்மளுக்கு காட்டுது. அதாவது டெபிட்ல அதிகமான அமௌண்ட் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அப்போ உண்மையிலே வந்து டிஃபரன்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னா கிரெடிட்ல தான் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ டெபிட் பேலன்ஸ் 20,000 rupees அதிகமா இருக்கு அசெட்ஸ்ல. அப்ப ஐ மீன் டெபிட்ல அதிகமா இருக்கு. டெபிட்னாவே அசெட்ஸ் தான், கிரெடிட்னா லயபிலிட்டிஸ். ஸோ அப்ப லயபிலிட்டிஸ்ல ஒரு 20,000 நம்மளுக்கு இந்த இடத்துல மிஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க கம்பெனி கிரியேட் பண்ணிட்டு சிம்பிளி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறத எடுத்து பாத்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுது. ஓகேங்களா? இந்த எரர் இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகுது. அட் த சேம் டைம்ஸ் அப்படியே எஸ்கேப் பண்ணிட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் இங்கே ட்ரையல் பேலன்ஸ். இந்த ட்ரையல் பேலன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கிரெடிட் சைடு ஷார்டேஜாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டேலியில காட்டுது. அப்போ கிரெடிட் சைடு ஷார்டேஜா இருக்கா டெபிட் சைடு ஷார்டேஜா இருக்கா அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அல்லது ஐடென்டிஃபை பண்றதுக்கு ட்ரையல் பேலன்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. பட்
பேலன்ஸ் ஷீட்ல நம்ம பார்க்கும்போது அசெட்ஸ் கம்மியா இருக்கா, லைபிலிட்டிஸ் கம்மியா இருக்கா அப்படிங்கிறத நம்மளுக்கு இந்த இடத்துல டேலி வந்து ஷோ பண்ணுது. லைபிலிட்டி சைடு 20,000 வந்து கம்மியா இருக்கு, அசெட் சைடு 20,000 அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதுலயே நீங்க வந்து ஃபர்தரா நீங்க வந்து கிளாசிஃபை நம்ம பண்ணணும் இந்த டிஃபரன்ஸுக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த 20,000க்கு அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் டேட்டால இருக்கக்கூடிய டிஃபரன்ஸுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா ஒரு 6 ரீசன்ஸ் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். நம்பர் 1, தப்பா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம கொடுத்துருது. ஓகேங்களா? ஸோ கொடுத்த ஓப்பனிங் பேலன்ஸ்ல மிஸ்டேக்கை நம்ம கொடுக்குறோம். ப்ரீவியஸ் இயர்ல இருந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஒன்று இருக்கு, பட் நம்ம டேலியில் என்ட்ரி பண்ணும்போது ஒரு ராங் ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம கொடுக்குறது. அதே மாதிரி லெஜர் என்ட்ரியை நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா தப்பா நம்ம வந்து என்ட்ரி பண்ணிடுறோம். ஒரு லெஜரே நம்ம வந்து புதுசா ஒன்று கிரியேட் பண்ணிடுறது, அல்லது ஒரு லெஜரை நம்ம வந்து கிரியேட் பண்ணாம விட்டுறது. அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எரர் பண்ணியிருந்தோம்னாலும் இந்த டிஃபரன்ஸ் வரும். அதுக்கடுத்து கேபிட்டல் லெஜர்ஸ் நம்ம கொடுக்கும்போது அதை நம்ம வந்து தப்பான ஒரு அமௌண்ட் நம்ம வந்து கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. கேபிட்டல் லெஜருடைய அமௌண்ட் ராங் அமௌண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இதையே நான் கேபிட்டல் அமௌண்ட் தப்பா கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா, ப்ரீவியஸ் இயர்ல ஆடிட் பண்ணும்போது இந்த கேபிட்டல் லெஜர் அப்படிங்கிறது என்னென்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ல வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். 1 இயர் ஆடிட்டிங் முடிஞ்சுட்டு இது எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்த சாப்டர் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? எப்படி ஆடிட் பண்றதுங்கிறது. பட் இப்போ நான் சொல்றது ஓப்பனிங் பேலன்சஸ் ரிலேட்டடா சொல்றேன். ப்ரீவியஸ் இயர்ல இந்த கேபிட்டல்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்டா இருந்த கேபிட்டல்ல டிராயிங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, டிராயிங்ஸை ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்தரா கேபிட்டல் கொண்டு வந்திருக்காங்கன்னா அதை ஆட் பண்ணியிருப்பாங்க. தென் அது எல்லாமே என்ட்ரிஸா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்திருக்கலாம், அல்லது பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா ஆடிட்டர்ஸ் வந்து அதை பண்ணுவாங்க. தென் கரண்ட் இயர்ல நடந்த எக்ஸாக்ட் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபைனலைஸ் பண்ணி ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. அந்த ப்ராஃபிட்டை கேபிட்டல்ல ஆட் பண்ணுவாங்க. ஒருவேளை லாஸஸா இருந்துச்சுன்னா கேபிட்டல் வந்து அந்த லாஸை ரெடியூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த இயருக்கான டேக்ஸை ஓனர் வந்து அவருடைய கேபிட்டல்ல இருந்து தான் பே பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ இயர் ஆன் இயர் ஐடி பேமெண்ட் பண்றது எந்த லெஜர்ல அட்ஜஸ்ட் பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெஜர்ல தான் அட்ஜஸ்ட் பண்ணப்படும். ஓகேங்களா? அப்போ அட்ஜஸ்ட் பண்ணது போக மிச்சம் இருக்கிறது தான் எக்ஸாக்ட் கேபிட்டல் அமௌண்ட். அப்போ நம்ம இந்த கேபிட்டல் சம்மந்தப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் கூட நம்ம கரண்ட் இயர்ல கொடுத்த ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கேபிட்டல் பேலன்ஸ்ல மிஸ்டேக் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து ப்ராப்பரா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயருடைய ஆடிட் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து உண்மையிலே கேபிட்டல் வந்து எவ்வளவு நெக்ஸ்ட் இயருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி தான் நாம இந்த கேபிட்டலுடைய பேலன்சஸை நம்ம வந்து செக் பண்ணணும். அடுத்து டேலியில டெக்னிக்கலா வந்து என்ன பண்ணுவோம்னா டேட்டாவை நம்ம ஸ்பிட் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் ஆடிட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டேட்டா நம்மளுக்கு வந்திருக்கலாம். அந்த டேட்டாவை நம்ம கரண்ட் இயர் டேட்டாவை தனியாக நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2024-25 டேட்டாவில் நம்ம அந்த இயருக்கான டேட்டா மட்டும் தனியாக எடுத்துட்டு நெக்ஸ்ட் இயருக்கானதை அனதர் டேட்டாவை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ரெண்டுலையும் இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒன்லி பேலன்சஸ் மட்டும் நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஓவர் ஆகணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக நம்ம பண்ணுறது தான் டேட்டாவை இயர்லி பேசிஸில் நம்ம ஸ்பிட் பண்ணுறது. அப்படி ஸ்பிட் பண்ணும்போது ஏதாவது டெக்னிக்கல் எரர்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். பேங்கிங் சம்மந்தப்பட்ட லெஜரில் பெரும்பாலும் டெக்னிக்கல் எரர் வரும், ஏன்னா பிஆர்எஸ் வந்து கரெக்டாக பண்ணியிருந்துருக்கணும். அட் த சேம் டைம்ஸ் பர்ச்சேஸ் ஆர்டர், சேல் ஆர்டர், ஜாப் ஒர்க் சம்மந்தப்பட்ட ஆர்டர்ஸ், இந்த ஆர்டர் வவுச்சர்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு சில ஆர்டர் இன்கம்ப்ளீட்டாக இருக்கு அப்படின்னா அதை ப்ராப்பராக வந்து க்ளோஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். சம்டைம்ஸ் நம்ம மெட்டீரியல் நம்ம வந்து அனுப்பியிருப்போம், ஆனால் இன்வாய்சஸ் இன்னும் நம்ம வந்து அனுப்பாமல் இருப்போம். அப்போ ப்ரீவியஸ் இயரில் ஒன்லி மெட்டீரியல் அனுப்பியிருப்போம், பில்லு வந்து பெண்டிங்கில் இருக்கும். அந்த பில்லு வந்து நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயரில் தான் நம்ம ரைஸ் பண்ணியிருப்போம். அப்போ அதில் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். அப்போ இந்த டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணும்போது பிஆர்எஸ் கரெக்டாக பண்ணியிருந்துருக்கணும், பெண்டிங் பர்ச்சேஸ் பில், பெண்டிங் சேல் பில்லை வந்து கரெக்டாக நம்ம செக் பண்ணணும், அவுட்ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸை நம்ம வந்து செக் பண்ணணும். இதை எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிட்டு தான் டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணணும்.
அப்படி ஸ்பிட் பண்ணும்போது அது சம்பந்தப்பட்ட லெட்ஜர்ஸ் எல்லாம் கரெக்டா ஓப்பனிங் பேலன்சஸ் இங்க கேரி ஓவர் ஆயிருக்காங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணாம இருந்தோம்னாலும் இந்த டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது நடக்கலாம். தென் இம்போர்ட் அண்ட் சிங்க்ரனைசேஷன். இம்போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா, சம்டைம்ஸ் வந்து இப்போ டேட்டா வந்து ஸ்பிட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல டேட்டாவை வேலிடேட் பண்ணும். ஓகேங்களா, இந்த டேட்டா வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு வேலிடேட் பண்ணும். அப்படி வேலிடேட் பண்றதுக்கு டேலி வில் டேக் சம் டைம். அந்த டைம் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கூட இருக்கும். 1 hour 1.5 hours கூட எடுக்கும். அவங்க ரெக்கார்ட் பண்ண என்ட்ரிஸை பேஸ் பண்ணி 1000 என்ட்ரிஸ்னா பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் டைம் எடுத்து தான் அது வந்து டேட்டாவை ஸ்பிட் பண்ணும். ஆனா டேலியோட டெக்னிக்கல் பர்சன் 1 hour 1.5 hours ஒரு கிளைண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டார். அப்படி ரெடியா இல்லாம அவர் என்ன பண்ணுவார்னா, இது ரொம்ப டைம் எடுக்குது, அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லெட்ஜருடைய க்ளோசிங் பேலன்ஸை நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம வந்து ஓப்பனிங் பேலன்சஸா அந்த லெட்ஜர் மாஸ்டர்ஸை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவார். ஓகேங்களா, அது வந்து இந்த இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். லெட்ஜரை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த க்ளோசிங் பேலன்சஸை நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் பேலன்சஸா இம்போர்ட் பண்றதுக்கு டேலி சப்போர்ட் பண்ணும். அப்படி இம்போர்ட் பண்ணும்போது ப்ராப்பரா ப்ரீவியஸ் இயருடைய க்ளோசிங் பேலன்சஸ் எல்லாம் இந்த இயர்ல இம்போர்ட் ஆயிருக்காங்கிறத 2 கம்பெனி கம்பேர் பண்ணி பார்த்து செக் பண்ணணும். அந்த வேலையை வந்து அந்த டெக்னிக்கல் பர்சன் ப்ராப்பரா செய்யல அப்படின்னா இந்த எரர் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த டேலிக்கு நம்ம கொடுக்க வேண்டிய டைம், அந்த டேட்டா ஸ்பிளிட்டிங், டேட்டா வேலிடேஷன், இந்த டைம்ல நம்ம கொடுக்க வேண்டிய டைம் கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எரர் வந்து வர வாய்ப்பு இருக்கு. இது வந்து இம்போர்ட் பண்றாங்கிற பட்சத்துல வேற ஒரு கான்செப்ட் தான் வந்து என்னன்னா, இந்த இடத்துல சிங்க்ங்கிறது சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சிங்க்ரனைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஹெட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கும், பிரான்ச் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கும். அப்போ வந்து ஹெட் ஆஃபீஸ்ல ஒரு சில என்ட்ரிஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா என்ட்ரியும் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கிறோமே, எல்லா என்ட்ரிஸும் ஹெட் ஆஃபீஸ்ல மெயின்டைன் பண்ணி ஆகணும். பிரான்ச் ஆஃபீஸ்ல அந்த பிரான்ச் சம்பந்தப்பட்ட சேல்ஸ், பர்ச்சேஸ், பேமெண்ட்ஸ், பேங்கிங் என்ட்ரிஸ் எல்லாம் அந்த பிரான்ச் ஆஃபீஸ்ல மெயின்டைன் ஆகும். இப்ப அந்த பிரான்ச் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் எல்லாமே ஹெட் ஆஃபீஸ்ல என்ட்ரி பண்ணி வச்சிருந்தால் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா, அது ஒரு கம்ப்ளீட் அக்கௌண்ட்ஸா வந்து மெயின்டைன் ஆகும். அதர்வைஸ் அங்கே மட்டும்தான் பிரான்ச் ஆஃபீஸ்ல மட்டும்தான் என்ட்ரிஸ் இருக்கு. ஆனா ஹெட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய டேலியில அந்த என்ட்ரிஸோடைய இம்பாக்ட், என்ட்ரிஸ் எதுவுமே இல்லை, அதோடைய டேட்டா இங்க இல்லை அப்படின்னா அது ஒரு இன்கரெக்ட் என்ட்ரி ஆகும். ஆனா ஆடிட்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆடிட் பண்ணும்போது ஹெட் ஆஃபீஸோட என்ட்ரியை மட்டும்தான் ஆடிட் பண்ணுவாங்க. ஐ மீன் நம்ம கொடுக்குற ஒரு டேட்டாவை மட்டும்தான் ஆடிட் பண்ணுவாங்க. அப்போ கொடுக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாம் இங்க சிங்க்ரனைசேஷன் அப்படிங்கிற ஃபீச்சர் யூஸ் பண்ணி அந்த என்ட்ரிஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்து வச்சுக்கணும். அப்போ ஆடிட்டர்ஸ் நம்ம எந்த டேட்டா நம்ம கொடுக்குறோமோ அந்த டேட்டால ஒரு கம்ப்ளீட் அக்கௌண்ட்ஸோட டேட்டாஸ் வந்து இருக்கணும். அப்போதான் ப்ராப்பரா ஆடிட் நடக்கும். அப்போ நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து இம்போர்ட் சிங்க்ரனைசேஷன் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல, சிங்க்ரனைசேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டேட்டாவை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டேட்டாவை ஆடிட் பண்ணி முடிச்சு வரும்போது நம்மளுக்கு இந்த டிஃபரன்ஸ் எரர் அப்படிங்கிற டிஃபரன்சஸ் வந்து நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஹெட் ஆஃபீஸ்ல ஒரு லைசன்ஸ், டேலி லைசன்ஸ், அங்கே வந்து வேற ஒரு என்ட்ரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பிரான்ச் ஆஃபீஸ்ல வேற ஒரு டேலி லைசன்ஸ், இங்க வேற ஒரு அக்கௌண்டன்ட் வந்து வேற ஒரு பிளேஸ்ல என்ட்ரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் இங்க வந்து சிங்க் ஆகணுங்கிற பட்சத்துல இந்த சிங்க்ரனைசேஷன் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து டேலியில யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது ஹெட் ஆஃபீஸ், பிரான்ச் ஆஃபீஸ் மட்டும் கிடையாது. சில ஆர்கனைசேஷன்ல அட்மின் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல மட்டும் இருக்கும். ஆனா ஃபேக்டரி, ஸ்டோரேஜஸ் அப்படிங்கிறது எல்லாம் வேற வேற இடத்துல இருக்கும். அப்போ ஃபேக்டரி வந்து ஒரு இடத்துல இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து லைன் டேட்ஸ் அந்த பிசினஸ் எடுத்துக்கலாம். லைன் டேட்ஸோடைய அட்மின் ஆஃபீஸ் வந்து சென்னையில இருக்கு, அவங்களுடைய ஃபேக்டரி திருச்சியில இருக்கு. அப்போ திருச்சியில தான் ரா மெட்டீரியல் சம்பந்தப்பட்ட என்ட்ரிஸ் இருக்கும், ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட என்ட்ரிஸ் இருக்கும். தென் அது சேல்ஸுக்கு ரெடியான பேக்கிங் காஸ்ட், அதர் காஸ்ட், இது எல்லாமே அங்கேதான் இருக்கும். இங்க வந்து ஒன்லி அட்மின் சம்பந்தப்பட்டது, பேமெண்ட்ஸ், ரிசிப்ட்ஸ், இந்த மாதிரியான என்ட்ரிஸ் மட்டும்தான் இருக்கும். அஸ் வெல் அஸ் சேல் பில்லும் இங்கே தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்ப இங்க வெறும் சேல் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு ரா மெட்டீரியல், கன்சம்ஷன்ஸ், ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட என்ட்ரி இல்லைன்னா சேல் எல்லாமே நெகட்டிவா தான் இங்க இந்த இடத்துல காட்டும். அப்போ அங்க இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாம் இங்க வந்து சிங்க்ரனைசேஷன் பண்ணி எடுத்துட்டு வந்தால் மட்டும்தான் அட்மின் ஆஃபீஸ்ல ஒரு கம்ப்ளீட் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணப்படும். ஸோ அந்த மாதிரி சிங்க்ரனைசேஷன் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும்
இந்த ஓப்பனிங் பேலன்சஸ் எரர் அப்படிங்கிறது வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஃபைனலா வந்து என்ன அப்படின்னா டிடெக்டட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஃப்ரம் ஒன் லெட்ஜர், சாரி டெலீட்டட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஃப்ரம் ஒன் லெட்ஜர். ஏதாவது ஒரு லெட்ஜர் அல்லது மல்டிபிள் லெட்ஜரை நம்ம ஓப்பனிங் பேலன்சஸை நம்ம வந்து ஒருவேளை நம்ம வந்து கொடுத்த ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்த லெட்ஜரை நம்ம வந்து டெலீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த எரர் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு லெட்ஜர் டெலீட் பண்ணாலும் எரர் வரும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல. ஸோ மல்டிபிள் லெட்ஜர்ஸ் டெலீட் பண்ணியிருக்காங்க ஓப்பனிங் பேலன்ஸஸோட சேர்த்து அப்படின்னாலும் இந்த இடத்துல எரர் அப்படிங்கிறது வரும். அப்போ இந்த 6 முக்கியமான ரீசன்ஸை நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அனலைஸ் பண்ணும். ஏன் இந்த டிஃபரன்ஸ் வந்து வந்திருக்கு, எந்தெந்த டைம்ல நம்மளுக்கு எரர் நடக்க வாய்ப்பு இருக்கு, அந்த டைம்ஸ் அந்த சிச்சுவேஷன் சம்பந்தப்பட்ட லெட்ஜர்ஸை நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அல்லது செக் பண்ணி பார்க்கும்போது இந்த டிஃபரன்சஸ் வந்து நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி நீங்க ரெக்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான ரீசன் டெபிட் சைடு அதிகமா இருக்கலாம், கிரெடிட் சைடு கம்மியா இருக்கலாம், இல்லைன்னா கிரெடிட் சைடு அதிகமா இருக்கலாம், டெபிட் சைடு கம்மியா இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த 20,000க்கான ரீசன் என்ன அப்படின்னா டெபிட் சைடு நம்மளுக்கு வந்து என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கு, கிரெடிட் சைடு நம்மளுக்கு கம்மியா இருக்கு. நம்ம ஒருவேளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், இந்த இடத்துல வந்து கேபிட்டல் லெட்ஜர் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா 1 lakh நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா ஆடிட் ஸ்டேட்மெண்ட்ல கேபிட்டல் லெட்ஜர் வந்து 1,20,000 வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெட்ஜர்ல தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மிஸ்டேக் அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்போ நம்ம ரியல் டேட்டாவை எடுத்து டிஃபரன்சஸ் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் ரீசன்ஸ் வந்து இங்கே வரலாம். பட் நான் சொன்ன இந்த சிம்பிள் சினேரியோவில் ரீசன் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 1 lakh நான் கொடுத்தது தப்பு, 1,20,000 நான் வந்து கொடுத்துருந்துருக்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்போ இந்த கேபிட்டல் பேலன்ஸஸை நான் 1 lakhல இருந்து 1,20,000 நான் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நான் வந்து மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. அதை நான் எப்படி சார் நான் வந்து மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளி நான் வந்து அந்த லெட்ஜரை ஆல்டர் பண்ணி நான் வந்து மாடிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்து ஒரு சில திங்ஸ் நான் கொடுத்துருக்கேன். தப்பான டெட்டாஸோடைய பேலன்ஸ் ஆக இருந்துச்சுன்னா நீங்க மாடிஃபை பண்ணணும். லோன் லெஜருடைய பேலன்ஸ் தப்பா கொடுத்துருந்தோம் அப்படின்னா நீங்க மாடிஃபை பண்ணலாம். மிஸ்ஸிங் லெஜர் இருந்துச்சுன்னா நீங்க நியூ லெஜர் கிரியேட் பண்ணி ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது நீங்க கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? இது வரைக்கும் ஓகேங்களா சார்? ஓகே, தேங்க்யூ. நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஜாயின் பண்ணல. ஏன்னா நம்ம வந்து ரெக்கார்டிங் செஷன் அன்னே கொடுத்துருவேன். ஓகேங்களா? அதனால வந்து சில பேர் வந்து சரி இந்த டைம்ல ஒர்க்கிங் பீப்புள் வந்து ஜாயின் பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஓகேங்களா சார்? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்து ஒரு ரிப்போர்ட். இது வரைக்கும் நீங்க வந்து டேலியில இதை இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? டேலியில ஒர்க் பண்ணாவே இது ஒரு காமன் திங்ஸ். ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டேயே நான் வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை காமிச்சேன். இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? இந்த லெஜர் கிரியேஷன் லெஜர் ஆல்ட்ரேஷன்ல உங்களுக்கு ஏதாவது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சார்? ம் ம் ஓகே 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 மைக்ரோ லெவல்ல சொல்லதான் தெரியும். ஓ சரி சரி சரி. என்ட்ரி லெவல்ல என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஓகே சார். அப்போ இது வந்து உண்மையிலே வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய செஷன் தான். ஓகேங்களா? அந்த 5 டேஸும் இப்போ நான் 5 டேஸும் நான் என்ட்ரினா பண்ணி காட்ட போகிறது கிடையாது, டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது மட்டும்தான் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து செஷன்ஸ் வந்து கவர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே 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 சார். ஓகே சார். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேலியில் நம்ம வந்து இந்த எரர் இருக்குன்னா நம்ம வந்து எப்படிப்பட்ட எரர் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம். நம்ம எக்ஸாம்பிள் ஒரு லெட்ஜர் நான் கொடுத்த லெட்ஜரில் வந்து மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா நம்ம ஆல்டர் பண்ணி அந்த லெட்ஜரை எடுத்துக்கலாம். ஒரு லெட்ஜரை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வி கேன் கிரியேட் நியூ லெட்ஜர். ஓகேங்களா? அதர்வைஸ் ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணிட்டேன் ஆனால் ஓப்பனிங் பேலன்ஸை மட்டும் நான் வந்து கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னா ஆல்டர் அப்படிங்கிறது பண்ணும். அப்போ இந்த இடத்துல 2 விஷயம் தான். நம்ம வந்து என்னன்னா ஆல்ரெடி அந்த லெட்ஜர் கிரியேட் ஆகி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி கிரியேட் ஆகி இல்லை அப்படின்னா வி கேன் கிரியேட் நியூ. ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கு, அதில் தப்பான பேலன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா வி கேன் ஆல்டர். ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கு, பேலன்ஸே கொடுக்கல அப்படின்னா வி கேன் ஆல்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்கூடியது இந்த எரர்ல.
ஸோ ஆல்டர் அப்படிங்கிறது எடுக்கிறோம். அதாவது ஒரு கம்பெனி போது பிசினஸ்ல வரும்போது ம் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அது நடுவில் இருக்க டிரான்சாக்ஷன் எப்படி இல்லாமல் இருக்கும் ஆ, டிஃபரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம டேட்டா ஃபிக்ஸ் பண்ணும்போது ம் அந்தந்த லெஜரோட ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் தான் கேட்கும். ஆமா ஆமா பேலன்ஸுக்கு ஃபுல்லான டெபிட் வெரிஃபை பண்ண முடியாதனால தான் கிரியேஷன்ல இந்த அதே தான் சார், அதே தான். வெரி குட். ஸோ இப்போ இதுதான் வந்து மேட்டர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ண கம்பெனியாக இருந்தால் இந்த டிஃப்ரென்சஸ் வந்து வராது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிற கான்செப்டே இல்லை, ஓப்பனிங் பேலன்ஸுங்கிறத இங்கே இருக்காது நியூலி ஸ்டார்டட் பிஸ்னஸ்க்கு. ரெண்டாவது வந்து அது ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் தான், ஆனால் ஒரு பர்டிகுலர் ஃபினான்சியல் இயரில் இருந்து தான் டேலி வந்து மெயின்டைன் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரீவியஸ் இயரில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் பேலன்ஸ்லாம் மேனுவலாக தான் ஃபீட் பண்ணுவாங்க. அப்போ மேனுவலாக ஃபீட் பண்ணும்போது இந்த எரர்ஸ் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதர்வைஸ் மேனுவலாக ஃபீட் எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஓப்பனிங் இந்த கரண்ட் இயரில் ப்ரீவியஸ் இயரில் ஓப்பனிங் பேலன்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, என்ட்ரிஸ் எல்லாம் டெபிட் கிரெடிட் ஈக்குவல் கரெக்டாக கொடுத்துட்டாங்க, பேலன்ஸ் ஷீட்டில் அந்த எரர் கிடையாது, ட்ரையல் பேலன்ஸில் அந்த எரர் கிடையாது. ஆனால் நெக்ஸ்ட் இயருக்கு அந்த டேட்டாவை டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸ்ப்ளிட் பண்ணும்போது மிஸ்டேக் இருந்தால், ஓகேங்களா? ஸோ டேட்டா இந்த இடத்துல ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இந்த ஸ்ப்ளிட் பண்ணும்போது மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ரென்சஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஈவன் நம்ம கரெக்டாக ரெக்கார்ட் டேட்டா வச்சிருந்தாலும் கூட, அப்போ நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது ப்ராப்பராக டேட்டாவை நம்ம வந்து வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணியிருக்கணும். வெரிஃபை பண்ணிட்டு தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த இடத்துல சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எக்ஸ்சேஞ்சில் நம்மளுக்கு சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தால் மட்டும், ஓகேங்களா, நம்ம வந்து நம்மளால வந்து இந்த டேட்டாவை ப்ராப்பராக நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து இந்த இடத்துல கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாகவும் நம்மளுக்கு மிஸ்டேக் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்துக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து ஓப்பனிங் பேலன்சஸ் நம்ம வந்து சரி பண்ணிட்டோம். அதனால லெட்ஜர் கிரியேஷன் ஸ்க்ரீனில் நம்ம டாப்பில் பார்த்தீங்கன்னா டெபிட்டுக்கு ஈக்குவலாக கிரெடிட் அப்படிங்கிறது வந்துடுது. அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு அந்த எரர் அப்படிங்கிறது ரிமூவ் ஆகிடும். பேலன்ஸ் ஷீட் அஸ் வெல் அஸ் ட்ரையல் பேலன்ஸில் அந்த எரர் நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். அடுத்து டேலியில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சில சப்போர்ட் வந்து டேலி பண்ணோம். என்னன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் பேலன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், ஒரு ஃபீச்சர் வந்து டேலியில் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த செஷன்ஸ் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து இப்போ வெரிஃபிகேஷன் ஆஃப் பேலன்சஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபீச்சர். ஓகேங்களா? இது பெரும்பாலும் நம்ம வந்து அதிகமாக டேலியில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஆடிட்டர் சைடில் தான் அதிகமாக இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ஒரு அக்கௌண்டண்டாக ஒர்க் பண்ணும்போது நம்ம பெரும்பாலும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ நீங்கள் வந்து கேட்வே ஆஃப் டேலியில் ஆல்ட் ஜி கொடுத்தீங்கன்னா கோ டு அப்படிங்கிற ஆப்ஷன், அதில் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேலன்சஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எப்படி அப்படின்னா கோ டு அப்படிங்கிற ஆப்ஷன் எடுக்கிறேன். இங்கே நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் பேலன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணலாம். இப்போ டைப் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வருது பாருங்க, வெரிஃபிகேஷன் ஆஃப் பேலன்சஸ். இதை நீங்கள் சிம்பிளி என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம வந்து ஓப்பனிங் பேலன்சஸ் என்ன, டெபிட் டிரான்சாக்ஷன் என்ன, கிரெடிட் டிரான்சாக்ஷன் என்ன, அதில் வந்து நம்மளுக்கு F5 கொடுத்து நீங்கள் லெஜர் வைஸ் ரிப்போர்ட் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் என்ட்ரி. இப்போ நான் வந்து ஓப்பனிங் பேலன்சஸ்க்காக நான் வந்து இந்த டேட்டா நான் வந்து கொடுத்தேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற ஒரு கம்பெனி டேட்டாவை நான் வந்து உங்களுக்கு எடுத்து ஷோ பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து வெங்கடேஷ் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுக்கிறோம். இது இந்த கம்பெனியில் ஒருவேளை நம்ம டிஃபரன்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது கண்டுபிடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபரன்சஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் 8,75,000 rupees வந்து இங்கே இருக்கு. அது ஒரு லெஜரில் மிஸ்டேக் இருக்கலாம், மல்டிபிள் லெஜர்ஸில் கூட மிஸ்டேக் இருக்கலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ண 6 ரீசனில் ஏதாவது ஒரு ரீசனாக வந்திருக்கலாம், இல்லைன்னா அந்த 6 ரீசன் இல்லாத புதுசாக ஒரு ரீசனில் கூட வந்திருக்கலாம். ஓகேங்களா? எனிதிங். ஸோ இப்போ போயிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கேயும் நான் வந்து ஆல்ட் ஜி கொடுத்து பேலன்ஸ் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேலன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். வெரிஃபிகேஷன் ஆஃப் பேலன்சஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டேட்டா வந்து வந்திருக்கு.
ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட் இயர்ல ஒவ்வொரு பேலன்சஸ்லையும் வந்து ஒவ்வொரு குரூப் வைஸ் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது. இதுல F5 அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ F5 கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு சில லெஜர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரெட் கலர்ல ஹைலைட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரெட் கலர்ல ஹைலைட் ஆகக்கூடிய லெஜரை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி டிஃபரன்சஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாப்ல இருந்து நான் வரேன். இங்கே வந்து நம்மளுக்கு 860 அப்படிங்கிறது கிரெடிட் பேலன்ஸாக இருக்கு. இது நெக்ஸ்ட் இயருக்கு நம்மளுக்கு டிஃபரன்ஸாக வர வாய்ப்பு இருக்கு. ரீசன் என்னன்னா இப்போ A to Z ஸ்டேஷனரிஸ் அவங்க யாரு அங்கேருந்து கண்ட்ரோல் என்டர் பண்ணி வரேன். கண்ட்ரோல் என்டர் பண்ணும்போது லெஜர் ஆல்ட்ரேஷன் வரும். இங்கே பார்த்தா எனக்கு சண்டே டெட்டாஸ்ன்னு இங்கே காட்டுது. அப்போ சண்டே டெட்டாஸோடைய பேலன்ஸ் பேசிக்கலாக டெபிட் சைடு தான் இருக்கணும். ஏன்னா டெபிட்ல இருக்கக்கூடியது அவங்களுக்கு நம்ம பண்ண சேல்ஸ். ஸோ டோட்டல் சேல்ஸ் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா 22,580 நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஆனால் அவங்க வந்து வாங்கின கலெக்ஷன்ஸ் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளவு அப்படின்னா 23,440 நடந்திருக்கு. அவங்க வந்து வாங்கின கலெக்ஷன் அஸ் வெல் அஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் இது நடந்தது. அப்போ பண்ண சேலை விட அதிகமாக என்ட்ரி ஆயிருக்கு. அப்போ ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 860 வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக அவங்ககிட்ட வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம ஏதாவது பண்ண சேல் பில்ல வந்து மிஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அட்வான்சஸ் ஏதாவது நம்ம வாங்கியிருந்து என்ட்ரி பண்ணாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, அட் த சேம் டைம்ஸ் இங்கே டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்சஸ் அப்படிங்கன்னு மட்டும் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு லெஜரையும் நீங்கள் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கிற லெஜர்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க வந்து பார்க்கணும். இப்போ இந்த லெஜர் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ்ல எந்த எரரும் இல்லை. அது ஓப்பனிங் பேலன்ஸ் ஒன்னே இல்லை. இங்கேயும் ஓப்பனிங் பேலன்ஸ் ஒன்னே இல்லை. இங்கேயும் ஓப்பனிங் பேலன்ஸ் ஒன்னே இல்லை. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸுக்கு ரீசன் நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் சில நேரங்களில் இங்கே நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,84,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சாரி இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறது வந்து 5,18,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலன்ஸ் நம்மளுக்கு காட்டுது. இது ஓனருடைய டிராயிங்ஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. ஓனருடைய டிராயிங்ஸ்ன்னு சொல்லி ப்ரீவியஸ் இயர்ல ஒரு 5 lakh ஓப்பனிங் பேலன்ஸ் அதாவது டிராயிங்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. கரண்ட் இயர்ல 18,000 வந்து டிராயிங்ஸ் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு காட்டுது. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 5,18,000 டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அப்போ ப்ரீவியஸ் இயர்ல உண்மையிலே ஒரு 5 lakh வந்து டிராயிங்ஸ் எடுத்திருக்காங்களாங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா, டெபிட் பேலன்ஸ்னாவே டிராயிங்ஸ் தான். ஆனாலும் உண்மையிலே இதை வந்து ப்ரீவியஸ்ல எடுத்திருக்காங்களான்னு எடுத்து செக் பண்ணி எங்க சார் செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல ஆடிட் பண்ண ஆடிட் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்க்கணும். அதுல டிராயிங்ஸ் அப்படிங்கிற லெஜர்ல எவ்வளவு அமௌண்ட் வந்து டெபிட்ல இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த எரரை வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ண பார்க்கலாம். ஒருவேளை எரர் இருந்தால் இல்ல சார் ப்ரீவியஸ்லயும் டிராயிங்ஸ் வந்து அப்படிதான் இருக்கு, அதனால இது எரர் இல்லை அப்படின்னா இதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, அடுத்த ஸ்பேஸ் பார் இதை நான் வந்து எடுக்கிறேன். இப்போ ஈகோ ஹனி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அவங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல நாம கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் 20,000 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. கிரெடிட்ல காட்டுது. கிரெடிட் இருந்தாவே நம்ம கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து டெபிட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10,57,000 சம்திங் நம்மளுக்கு வந்து டெபிட் அவங்ககிட்ட வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறோம். ஐ மீன் அவங்கள்ட்ட இருந்து நம்ம புதுசா பில் வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை டெபிட்ல இருக்கிறது பில் வந்து இவ்வளவு வந்திருக்கு. அப்ப செட்டில்மெண்ட் பண்ணது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 8 lakh சம்திங் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்கு. ஆனா இது வந்து நம்மளுக்கு என்ன காட்டுது அப்படின்னா ரெட் கலர்ல காட்டுது. அப்ப இதுக்கு ரீசன் என்னங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி சார் இதை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் என்டர் அப்படின்னு பிரஸ் பண்றேன். இவங்க சன்ட்ரி கிரெடிட்டாஸ். அப்ப இவங்களுடைய டோட்டல் ஓப்பனிங் பேலன்ஸ் 20,000. அதை ப்ரீவியஸ் இயர்ல கரெக்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த நெகட்டிவ் வராம இருக்க வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் இந்த இடத்துல வந்து ஓப்பனிங் பேலன்ஸ்ல எரர் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நாம வந்து வேற என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ ஒரு நிமிஷம் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேலன்சஸ் F5 ஃபார் லெஜர். ஸோ இங்க நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஈகோ இதை வந்து நான் பார்த்தேன். அப்ப இங்க நம்ம கிரெடிட் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுடைய பர்ச்சேஸ் பில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கிரெடிட் எல்லாமே அவங்களுடைய பர்ச்சேஸ் பில்ஸ், டெபிட் எல்லாமே அவங்களுக்கு பண்ண பேமெண்ட். ஓப்பனிங் பேலன்ஸ் பிளஸ் பர்ச்சேஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்கணும், அல்லது அதோட கம்மியாக பண்ணியிருந்துருக்கணும். ஈக்குவல் ஆர் லெஸ். ஓகே, லெஸ்ஸர் தான் ஆர் ஈக்குவல், இப்படி தான் பேமெண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம்னா ஒருவேளை அட்வான்சஸ் நம்ம கொடுத்துருக்கோமா,
இல்லை ப்ரீவியஸ் இயரில் கரெக்டான ஓப்பனிங் பேலன்சஸ் நம்ம வந்து ஃபீட் பண்ணாமல் நம்ம இந்த இடத்துல பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்கோமாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்படி ஒவ்வொரு லெஜரையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ டேலியில் நீங்கள் வந்து இந்த மாதிரி எரராக இருக்கக்கூடிய லெஜர் இருக்கு இல்லையா, இது ஒன்னொன்னையும் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க. எதெல்லாம் வந்து ரெட் கலரில் அலர்ட் ஆகுதோ அதெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். 1 செகண்ட், நான் எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணுறேன். அதுவும் நம்மளுக்கு வந்து ஓப்பனிங் பேலன்சஸ் இருக்கக்கூடிய லெஜர் மட்டும் இருந்தால் போதும், அதர்வைஸ் நம்மளுக்கு ஒன்லி க்ளோசிங் மட்டும்தான் இருக்கு அல்லது டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இருக்குன்னா அது கூட தேவையில்லை. இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். 1 செகண்ட், கண்ட்ரோல் ஆல்ட் ஐ. ஓகேங்களா, இங்க கண்ட்ரோல் ஆல்ட் ஐ. இங்க என்ன சார் நடந்திருக்கு, அதாவது டோட்டலா இதுல வந்து எத்தனை லெஜர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 70 லைன் ஐட்டம் இங்க இருக்கு. ஓகேங்களா, டோட்டலா எவ்வளவு இருக்கு, 70 லைன் ஐட்டம்ஸ் இங்க இருக்கு. அதுல ஒரு 10 லைன் ஐட்டம்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. ஓகேங்களா, ஸ்கிரீன்ல தேவை. அந்த 10 லைன் ஐட்டம்ஸை முதல்ல நான் ஸ்பேஸ் பார் கொடுத்து செலக்ட் பண்ணேன். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் ஐ பிரஸ் பண்ணேன். அப்படி பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நான் செலக்ட் பண்ண ஐட்டம்ஸ் லைன் ஐட்டத்தை தவிர நான் செலக்ட் பண்ணாம இருக்க லைன் ஐட்டம் எல்லாம் என்ன ஆயிருது, எனக்கு செலக்ட் ஆயிருது. கரெக்டா, புரியுதா நான் என்ன பண்ணேன்னு? இப்ப நீங்க கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சா? கிளியர், நம்ம தேவையில்லாததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிமூவ் ஆயிருக்கு. ஓகே, ரவி சார் வந்து ஏதோ டிராவலிங்ல இருக்காரு வைக்கிறேன், மீட் பண்ணிடுவோம். ஓகே, இப்ப டேலியில நமக்கு தேவையானது மட்டும் வந்திருக்கு, நம்ம செலக்ட் பண்ணாத எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா அரிசியில நம்ம கல்லை தான் பிறக்குவோம், ஏன்னா கல்லு தான் கம்மியா இருக்கும். கரெக்டுங்களா, கல்லை மட்டும் எடுத்து நம்ம தூக்கி போட்டோம்னா அரிசி நம்மளுக்கு மிஞ்சும். அதே மாதிரிதான் தேவையான லெஜர் அதிகமா இருக்கா, தேவையில்லாத லெஜர், நமக்கு தேவையில்லாத லெஜர் அதிகமா இருக்கான்னு முதல்ல பாக்குறோம். இதுல நமக்கு தேவையான லெஜர்ஸ் வந்து கம்மியா இருக்கு. அப்ப தேவையான லெஜர் கம்மியா இருக்க லெஜர் நம்ம ஈஸியா வந்து ஸ்பேஸ் பார் கொடுத்து செலக்ட் பண்றேன். அப்ப மிச்சம் இருக்கிறது எல்லாமே அதிகமா இருக்க லெஜர் வந்து நம்ம ஸ்பேஸ் பார் கொடுத்தோம்னா அதிக டைம் எடுக்கும், அது எல்லாமே அன்செலக்டட்ல இருக்கு. அப்ப நம்ம கண்ட்ரோல் ஆல்ட் ஐ கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அப்படியே உல்டாவா நடக்கும். ஓகேங்களா, நம்ம செலக்ட் பண்ணதை தவிர மற்றதெல்லாம் செலக்ட் ஆகும். அப்போ கண்ட்ரோல் ஆர் கொடுத்தோம்னா என்ன ஆகும், அது எல்லாம் ரிமூவ் ஆயிட்டு நமக்கு நம்ம செக் பண்ண வேண்டிய லைன் ஐட்டம் மட்டும் நம்மளுக்கு இங்க வந்துருச்சு. நாம செக் பண்ண வேண்டிய லைன் ஐட்டம்ஸ் மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. இப்ப இதை மட்டும் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம செக் பண்ண போறோம். இப்ப இதுல 3 ஐட்டம் நமக்கு தேவை, செக் பண்ணிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஸ்பேஸ் பார் இந்த மாதிரி கொடுத்துட்டு சிம்பிளி நீங்க கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரிமூவ் ஆயிடும். அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் நம்ம பாக்குறோம். இப்படி ஒன்னா நீங்க வந்து செக் பண்றீங்க, செக் பண்ணி முடிச்சுட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு இந்த லைன்ல இருந்து ரிமூவ் ஆகிட்டே இருக்கு. நாட் டெலீட், சிம்பிளி ரிமூவல். ஓகேங்களா, ஸோ டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிறதுல நம்ம இப்போ பார்க்கறது என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்சஸ் நம்ம பார்க்கறதுக்கு டேலியில் ஒரு வெரிஃபிகேஷன் டூல் இருக்கு, ஆல்ட் ஜி. இதுல வெரிஃபிகேஷன், அதாவது வெரிஃபை பேலன்சஸ், வெரிஃபிகேஷன் ஆஃப் பேலன்சஸ் அப்படிங்கிறத நம்ம என்டர் பண்றோம். என்டர் பண்ணிட்டு F5 அப்படிங்கிறது கொடுக்குறோம், லெஜர் மட்டும் வருது. இதுல நாம ரெட் கலர்ல ஹைலைட் ஆயிருக்கக்கூடியது எல்லாம் நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய லெஜர். இப்ப நம்ம ரெட் கலர்ல இருக்கக்கூடிய லெஜர்னா பாக்குறோம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகேங்களா, அப்ப டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது ஓப்பனிங் பேலன்சஸ் வித் ரெட் கலர் அப்படின்னு இருக்கிறத மட்டும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓப்பனிங் பேலன்சஸ் வித் ரெட் கலர். ஓகேங்களா, இங்க ஓப்பனிங் பேலன்ஸ் இல்ல விட்டுறேன். இங்க பார்த்தா ஓப்பனிங் பேலன்சஸ் இருக்கு, ரெட் கலர் இருக்கு, நம்ம செக் பண்ணணும். இங்க ஓப்பனிங் பேலன்சஸ் இருக்கு, ரெட் கலர் இருக்கு, 5,18,000 அதை நம்ம செக் பண்ணணும். இதுல இல்ல விட்டுடலாம். இப்படி செக் பண்ண வேண்டியதை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், நான் ரிவைஸ் பண்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா, முன்னாடி சொன்னதை செக் பண்ண வேண்டியதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு நான் செலக்ட் பண்ணது மட்டும்தான் எனக்கு ஸ்க்ரீன்ல காட்டணும், மற்றது எனக்கு வேண்டாம். மற்றதெல்லாம் எனக்கு என்ன ஆகணும், வேண்டாம் முடிவு பண்றேன்.
அப்போ செலக்ட் பண்ணது போக கண்ட்ரோல் ஆல்ட் ஐ கொடுத்தோன்னா எனக்கு என்ன ஆகுது, நான் செலக்ட் பண்ணது எல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு, நான் செலக்ட் பண்ணது எல்லாம் செலக்ட் ஆயிருக்கு, ப்ளூ கலர்ல செலக்ட் ஆயிருக்கு. இப்போ செலக்ட் ஆன லைன் ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு இந்த ஸ்க்ரீன்ல இருந்து நான் வந்து ரிமூவ் பண்ணணும், கண்ட்ரோல் ஆர் கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாம் போயிடுச்சு. இப்போ எனக்கு தேவையான நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய லெஜர் மட்டும் எனக்கு லிஸ்ட்ல வருது. அப்போ அதை மட்டும் நான் வந்து செக் பண்ணிட்டு அகைன் என்னுடைய ஒர்க்கை வந்து நான் வந்து சிம்பிளி நான் வந்து என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பார்த்த ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா? அதாவது என்னன்னா டிஃபரன்சஸ் இன் ஓப்பனிங் பேலன்சஸ், அதுக்கான ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். கேட் டேப் டேலி, ஆல்ட் ஜி, டைப் ஆஃப் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேலன்சஸ், அதில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். கிளியர் சார்? இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஒரு கன்க்ளூஷன், சின்ன கன்க்ளூஷன். ட்ரையல் பேலன்ஸ் கண்டிப்பாக வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக டேலியாக இருக்கணும், டெபிட்டுக்கு ஈக்குவலாக கிரெடிட் அப்படிங்கிறது இருக்கணும். தென் அதை எப்படி நம்ம வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ட்ரையல் பேலன்ஸ். அந்த ட்ரையல் பேலன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி டாப்பில் இங்கே பாருங்க, 1 April 2020, 31 March 2021 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இந்த இயருக்கான டேட்டா வந்து நம்மளுக்கு இருக்கு, நம்ம பார்க்குற இயர் இதுதான். அப்போ ப்ரீவியஸ் இயருடைய க்ளோசிங் பேலன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 31 March 2020 ஆக இருக்கும். 31 March 2020 ஆக இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இருக்கக்கூடிய இந்த சாம்பிள் டேட்டால இப்போ நாம வந்து என்ன பண்றோம், ட்ரையல் பேலன்ஸ் போறோம், இங்க F2 அப்படிங்கிறது கொடுக்குறோம். இப்போ F2 கொடுத்து நீங்க இந்த இடத்துல என்ன கொடுக்கணும் அப்படின்னா 31 March 2025 கொடுக்கணும். ஓகேங்களா? நான் வந்து 2020 டேட்டா எடுத்துக்கிறனால அந்த டேட்டு கொடுக்குறேன். கீழையும் 31 March 2025 அப்படின்னு நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? இது ரெண்டையும் கொடுத்து நீங்க என்ட்ரு பண்ணீங்கன்னா 31 March ப்ரீவியஸ் இயரோடைய 31 March பேலன்ஸ் மட்டும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல என்ன ஆகுது, நம்மளுக்கு ஷோவாகுது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆடிட்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல அடுத்த இயருக்கு போனதுக்கு அப்புறமும் இது வருமா? கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். ஓகேங்களா? இதுவே கம்பெனி ஸ்பிட் பண்ண டேட்டா தான், இது 20க்கு முன்னாடினா டேட்டா இல்ல. ஓகேங்களா? கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த டேட் வரும். ஆனா F2 கொடுத்து கரெக்டா நீங்க ரெண்டு டேட்லயுமே நீங்க ரெண்டு என்ட்ரிஸையுமே நீங்க வந்து என்ன பண்ண, ரெண்டு டேட்டுமே ஒரே டேட் நீங்க கொடுக்கணும், ப்ரீவியஸ் இயர். அப்படி நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சம்டைம்ஸ் நம்மளுக்கு வரல அப்படின்னா ரீசன் வந்து வேற ரீசனா இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து வேற ஒரு டேட்டாவே எடுக்கிறேன், ஷட் கம்பெனி அப்படின்னு எடுக்கிறேன். இப்போ ஹிரோசிமா என்டர்பிரைசஸ் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். இங்க வந்து ஆல்ட் கே கொடுக்குறேன், இதுல போயிட்டு ஆல்டர் அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்க ஃபினான்சியல் இயர் ஃப்ரம் அப்படின்னு இருக்கு, இது 1 April 25 இருக்கு. ஓகேங்களா? ஃபினான்சியல் இயர் 1 April 25 அப்படின்னு தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது போறோம். இப்போ இந்த டேட்டால என்ன நடந்திருக்குன்னா April 1ஆம் தேதியில இருந்து தான் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டேட்டா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 31 March 2025 அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். கீழையும் 31 March 2025 அப்படின்னு கொடுக்குறேன். இப்பவும் வருது பாருங்க. ஆக்சுவலா இதோடைய டேட்டா ப்ரீவியஸ் இயர்லேயே கிடையாது, இது நியூவா கிரியேட் பண்ண கம்பெனி. இதோட ஓப்பனிங் பேலன்ஸ் நான் கொடுத்ததே வந்து எந்த டேட்ல இருந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து தான் கொடுத்தோம். ஓகேங்களா? இங்க இருக்கு இல்லையா, 1 April 2025 தான் கொடுத்தேன். ஓகேங்களா? அப்படி இருந்தும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த டேட் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? எதுக்காக சார் நம்ம ஏன் அதை போயிட்டு நம்ம செக் பண்ணணும்? டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ்ல போயிட்டு இந்த இடத்துல வெறும் F2 கொடுத்து 1 April 1 April இப்படி கொடுத்தாலே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். ஆனா இதுல ஒரு எரர் இருக்கும். இந்த மாதிரி நம்ம 1ஆம் தேதி மட்டும் போட்டுட்டு என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பார்த்தோம்னா இதுல ஒரு எரர் இருக்கும். என்ன எரர் இருக்கும்? 1ஆம் தேதி நம்ம ஏதாவது வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணா அது வந்து இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகி தான் காட்டும். இட் இஸ் நாட் ஏ ஓப்பனிங் பேலன்ஸ். கரெக்டுங்களா? ஸோ அதர்வைஸ் நீங்க என்ன பண்ணலாம் ட்ரையல் பேலன்ஸ்னா இதுல போயிட்டு F12 அப்படிங்கிறத பிரஸ் பண்ணி ஷோ ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு காலம் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஷோ ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி அப்ப நம்மளுக்கு டேலி என்ன பண்ணும் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸஸ் நம்மளுக்கு தனியா ஒரு காலம்ல தனியா பிரிச்சு கொண்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுல டெபிட் என்ன கிரெடிட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா டேலி கொடுக்கும். அப்ப இதை வச்சு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸஸை நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். சார் இதை வச்சு எப்படி சார் நம்ம செக் பண்ணலாம்? இது டேலியில 1 April இருந்த பேலன்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், ட்ரையல் பேலன்ஸ் எடுக்கிறேன்.
இதுல முதல்ல போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன், F2 அப்படின்னு கொடுத்து 31st மார்ச் 2025 கீழையும் 31st மார்ச் 2025 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இங்க வந்து டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்தேன் 31st மார்ச் 2025 அப்படின்னு கொடுத்தேன். ஓகேங்களா, இது 31st மார்ச்ல இருக்கக்கூடியது. இப்ப இதுலயே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ட், அதாவது நியூ காலம் அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல ஒண்ணு கொடுக்குறேன். ஓகேங்களா, இது வந்து என்ன அப்படின்னா நியூ காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். இதுல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா 1 ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கொடுக்கலாம். இதுல போயிட்டு நீங்க வந்து 1 ஏப்ரல் அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணிடுறீங்க, கொடுத்துக்கிறீங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா 1 ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தனியா நம்மளுக்கு வரும். அந்த இடத்துல என்ட்ரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் மிங்கிள் ஆகி வரும். ஓகேங்களா, அப்ப டிஃபரன்ஸ் நம்மளுக்கு என்ட்ரிஸோட சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல நான் வந்து இந்த டிஃபரன்ஸ் இன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல 1 ஏப்ரல் இருக்கு இல்லையா, அதை போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், டெலீட் ஆல்ட் டி கொடுத்து டெலீட் பண்ணலாம். இப்போ பாருங்க 31st மார்ச் மட்டும் காட்டுது. இப்போ நீங்க F12 கொடுத்து ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுங்க, கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா இது ப்ரீவியஸ் இயர்ல இருந்த டேட்டா. ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறது ப்ரீவியஸ் இயருடைய டேட்டா, இது கரண்ட் இயர்ல இருக்கக்கூடிய டேட்டா. ஓகேங்களா, கரண்ட் அதாவது நெக்ஸ்ட் பீரியட்ல நம்ம வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்தோம் இல்லையா அந்த டேட்டா. இது ரெண்டையும் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? இன்னும் கூட வந்து இன்னும் கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம், அதாவது கிராஸ் வெரிஃபிகேஷன் கிராஸ் செக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதனால நான் வந்து என்ன பண்றேன், F12 பிரஸ் பண்றேன், ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் எஸ் கொடுக்குறேன், க்ளோசிங் பேலன்ஸ் எனக்கு வேண்டாம்னு கொடுத்துறேன். க்ளோசிங் பேலன்ஸ் எனக்கு வேண்டாம். இப்போ எனக்கு என்ன காட்டுது, 1 ஏப்ரல்ல இருந்த ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் எனக்கு காட்டுது. 1 ஏப்ரல் இருந்த ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும். இப்போ நான் வந்து என்ன பண்றேன், ஆல்ட் சி அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன், ஆல்ட் சி கொடுக்குறேன், நியூ காலம். இதுல எனக்கு என்ன வேணும், போன வருஷம் இயர் எண்டுல இருந்துச்சு இல்லையா, அது எனக்கு வேணும். 31st மார்ச் 25 இது எனக்கு வேணும். மற்ற ஆப்ஷன்ஸ் எதுவும் கொடுக்கணும், டேட்டா மட்டும் கொடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 31st மார்ச் வந்து உங்களுக்கு இந்த சைடு வருது. இதை முன்னாடி கொண்டு வரணும், இதை பின்னாடி கொண்டு வரணுங்கிறது என்னன்னு பார்த்தோம். அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் நம்ம செக் பண்ண வேண்டியது முன்னாடியும் ப்ரீவியஸ் இயர் பின்னாடியும் கொண்டு வந்துட்டு நீங்க செக் பண்ணலாம். இதை நீங்க எக்ஸலா கன்வெர்ட் பண்ணி கூட அந்த கலரிங்னா நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, இது மேட்ச் ஆயிடுச்சு, இது மேட்ச் ஆயிடுச்சு, இது மேட்ச் ஆச்சு, இது மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லி கலரிங் கூட நீங்க கொடுத்து எக்ஸல்ல நீங்க கொஞ்சம் ஃபெமிலியரா நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம் இல்லையா, கலரிங்னா கொடுக்கலாம், ரிமார்க்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இதை நீங்க கண்ட்ரோல் இ கொடுத்து என்ன பண்ண முடியும், அப்படியே கண்ட்ரோல் இ கொடுங்க, எக்ஸ்போர்ட் ஃபார்மேட், அதாவது F8 ஃபார் ஃபைல் ஃபார்மேட், இதுல போயிட்டு நீங்க எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தலாம். அப்ப எக்ஸல் மாத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடும், எக்ஸல் ஷீட்ல இந்த டேட்டா வந்துடும். அதுல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வேற என்னென்ன மாதிரி டூல் யூஸ் பண்ணி எக்ஸல்ல நீங்க கம்பேர் பண்ணி பார்க்க முடியுங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு ஆடிட் ஆஃபீஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரோடைய க்ளோசிங் பேலன்ஸை கரண்ட் இயர் ஓப்பனிங் பேலன்ஸோட வந்து செக் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா கரெக்டாக டிக் அடிச்சுட்டே ஒரு பென்சில்ல இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது. இப்போ 100 லெஜர் 500 லெஜர்னா இருந்துச்சுன்னா 500 லெஜரையும் அவர் உட்காந்து டிக் அடிப்பார். அப்போ அவர் வந்து ஒரு ஃப்ரெஷரா இருப்பாரு, இல்லைன்னா அந்த ஜாபுக்கான பிகினரா இருப்பார். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து முதல்ல கொடுக்க வேண்டியது இந்த ஒர்க்கு தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்ப ஏன் டிக் அடிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ரீசன் தான் நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்ப ஆடிட் ஆபீஸ்ல இருந்து நம்மளுக்கு கால் பண்ணி நீங்க கொடுத்த பேலன்சஸ்ல ஓப்பனிங் பேலன்சஸே எரரா இருக்கு, ப்ரீவியஸ் இயர்ல நாங்க கொடுத்த பேலன்சஸ்ல இங்க மேட்ச் ஆகல, அதை முதல்ல சரி பண்ணிட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து டைம் அலோகேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அப்ப முன்னாடியே நம்ம வந்து இந்த இயர் போல எண்டில் நம்ம இருக்கோம், இப்பவே நம்ம அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் 2 or 3 monthsல நம்ம டேட்டா நம்மளுக்கு ஆடிட்டிங்க்கு ரெடி ஆயிடும். அப்ப நம்ம வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவா இருக்கும். அப்ப ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து என்ன ஆகணும் அப்படின்னா டேலி ஆகணும். அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா ப்ரீவியஸ் இயரையும் கரண்ட் இயர்ல ப்ரீவியஸ் இயர் இருக்கக்கூடிய க்ளோசிங் பேலன்ஸை கரண்ட் இயர்ல ஓப்பனிங் ஆயிடுச்சா அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்து கண்டிப்பா நம்ம டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தால் அதை இக்னோர் பண்ண கூடாது. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பரா நம்ம வந்து டெபிட்டையும் கிரெடிட்டையும் நம்ம டேலி பண்ணி ஆகணும். ஓகேங்களா, அடுத்து ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட்டோட கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டாவை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இதுதான் வந்து சாப்டர் 1ல இருக்கக்கூடிய கன்க்ளூஷன்ஸ். ஓகேங்களா,
ஓகே, ரவி சார்னால பேச முடியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஹீஸ் இன் ட்ராவல். அதான் ரிமூவ் ஆயிட்டாரு அவரு. ஓகே ஓகே, இப்போ அடுத்து வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட். ஓகேங்களா, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்போர்ட். ஓகேங்களா, டேலியில் ப்ரீவியஸ் இயர் டேட்டா, கரண்ட் இயர் டேட்டா ரெண்டுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து என்னன்னா, நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம் நம்ம வந்து வெரிஃபை பண்ணோம். நம்பர் ஒன் வந்து என்னன்னா மாஸ்டர்ஸ். நம்பர் ஒன் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஏரியா. ஓகேங்களா, மாஸ்டர்ஸ்னா நியூவா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய லெட்ஜர்ஸ், அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர்ல இருந்த லெட்ஜர்ஸ் இட் ஹேவிங் க்ளோசிங் பேலன்சஸ், அது கரெக்டாக ட்ராவல் ஆயிருக்கா, ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ மாஸ்டர் டேட்டாவை முதல்ல எப்படி ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். தென் மாஸ்டர் வவுச்சர் டேட்டா அப்படிங்கிறது அடுத்த டேட்டா, தட் இஸ் டிரான்சாக்ஷன் டேட்டா. கரண்ட் இயர்ல என்னென்ன வவுச்சர்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அதையும் நம்ம வந்து ஆடிட் பண்ணணும். அப்போ நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது மாஸ்டர் டேட்டா, டிரான்சாக்ஷன்ஸ் டேட்டா, இந்த ரெண்டு டேட்டாவையும் நம்ம செக் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர்ல டோட்டலா இருந்த லெஜர் மாஸ்டர் எவ்வளவு, கரண்ட் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கக்கூடிய லெஜர் மாஸ்டர்ஸ் எவ்வளவு, அல்லது டிக்ரீஸ் ஆயிருக்கக்கூடிய லெஜர் மாஸ்டர் எவ்வளவு. ஓகேங்களா, இதை நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நம்ம செக் பண்ணணும். அட் த சேம் டைம்ஸ் கரண்ட் இயர்ல நம்ம எவ்வளவு வவுச்சர்ஸ் நம்ம வந்து என்ட்ரி பண்ணியிருக்கோம், ஏதாவது ஒரு சில வவுச்சர், இன்னைக்கு கூட ஒரு எரர், ஓகேங்களா, ஒரு எரர் வந்துச்சு. என்ன எரர்னா, இந்த இயர்ல வந்து இந்த மந்த்ல வந்து கொட்டேஷனை வந்து இ இன்வாய்ஸா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சில ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்கன்னா, கொட்டேஷன் அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க கஸ்டமருக்கு. அந்த கொட்டேஷன் ஓகே ஆகுதுனால் மட்டும்தான் அது சேல் பில்லா கன்வெர்ட் ஆகணும். அப்போ கொட்டேஷன் கொடுத்து ஒரு 2 or 3 days அன்னைக்கே வந்து சால்வ் ஆகலாம், அன்னைக்கே அது சேலாக கன்வெர்ட் ஆகலாம், இல்லைன்னா ஒரு 2 or 3 daysக்கு அப்புறம் கூட கன்வெர்ட் ஆகலாம். நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொட்டேஷன்ல கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணி அப்படியே வந்து எஸ்ன்னு கிடைச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்து அப்படியே பண்ணிடுறாங்க. எதுக்கு எஸ் கொடுத்தோம்னே தெரியாம இ இன்வாய்ஸுக்கு எஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கொட்டேஷன் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இ இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகி போயிருக்கு. 5 நாள் ஒரு 5 கொட்டேஷன் வந்து இ இன்வாய்ஸ் ரைஸ் ஆயிருக்கு. ஆனால் அந்த கொட்டேஷன் தான் இ இன்வாய்ஸ் ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து என்ன ஆகலைன்னா அன்னைக்கு தெரியல. ஓகேங்களா, என்னைக்கு கொட்டேஷன் கொடுத்தாங்களோ அன்னைக்கு தெரியல. ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. அது ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கொட்டேஷன் வந்து அவங்க ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கொட்டேஷனை சேலா கன்வெர்ட் பண்றாங்க. அந்த கொட்டேஷனை சேல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ண பாக்குறாங்கன்னா கன்வெர்ட் பண்றாங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி இ இன்வாய்ஸ் ஜென்ரேட்டட் டூப்ளிகேஷன் ஐஆர்என் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருது. டூப்ளிகேஷன் ஐஆர்என் சொல்லிட்டு எரர் வந்திருக்கு. அப்போதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த கொட்டேஷன்ல ஒரு நம்பர் வந்து ஃபீட் ஆகுது இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கொட்டேஷன் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பேச கேக்குதா சார்? ஹலோ ஹலோ கேக்குதா சார்? கேக்குது சார், டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு நினைக்கிறேன். நீங்க ஐஆர் அப்படின்னு சொல்லும்போது ஓகே, இப்போ சொன்ன சினேரியோ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? என்ன நடந்துச்சுன்னா, கொட்டேஷனை அவங்க வந்து என்ன பண்றாங்க, 1 வீக்குக்கு முன்னாடி கொட்டேஷன் ரைஸ் பண்ணிட்டாங்க. ஆனா கொட்டேஷன் ரைஸ் பண்ணும்போதே அவங்க இ இன்வாய்ஸ் அதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, அது ஒரு கொட்டேஷன் தெரியாம. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா 1 வீக் அப்புறம் தான் உண்மையிலே இன்வாய்ஸ் ரைஸ் ஆகுது. அந்த டைம்ல அவங்க வந்து சேல் பில்லா கன்வெர்ட் ஆகும்போது ஆல்ரெடி ஐஆர்என் வந்து ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டு அதே எரர் வந்து அவங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கு. அப்போதான் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்வாய் அந்த கொட்டேஷனே தப்பா வந்து அவங்க வந்து இன்வாய்ஸா டாக்ஸ் இன்வாய்ஸா அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல வந்து என்ன எரர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது டிரான்சாக்ஷன்ஸ்ல எரர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நடந்திருக்கு. அப்ப நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து எவ்வளவு வவுச்சர்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், தப்பான வவுச்சர்ஸ் ஏதாவது நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எரர், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க எங்கே நீங்க பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், அதோட ஷார்ட்கட் கீ வந்து டிஎஸ்எஸ். ஓகேங்களா, டிஎஸ்எஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா டைரக்டா நீங்க வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் நீங்க போகலாம். இதுக்கு நான் வந்து வேற ஒரு டேட்டா நான் வந்து காட்டுறேன்.
இந்த கம்பெனி நம்ம ஷட் பண்ணிட்டு வேற ஒரு கம்பெனி நம்ம எடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஓகே, ரோகன் கம்ப்யூட்டர்ஸ் இல்லைன்னா ஜெயம் என்டர்பிரைசஸ் எடுத்து பார்ப்போம். ஓகே, 1 செகண்ட். ஓகே, ஸோ இந்த டேட்டா நான் வந்து எடுக்கிறேன். இப்போ இது வந்து நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இருக்கு. ஆல்ட் F2 கொடுக்குறோம். இதில் 1/4/2025 இருந்து 31st March 26 அப்போ நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். 1 இயர் டேட்டா நான் எடுத்துக்கிறேன். இந்த 1 இயர்ல டி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், எஸ் ஃபார் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட், எஸ் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டிஎஸ்எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இதே ஸ்க்ரீன்ல F12 அப்படிங்கிறத நீங்க ப்ரெஸ் பண்ணி சிம்பிளி நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஷோ வவுச்சர் டைப் ஹேவிங் என்ட்ரிஸ் ஒன்லி, வவுச்சர் டைப் ஹேவிங் என்ட்ரிஸ் ஒன்லி, எந்தெந்த வவுச்சர்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இயர்ல அது மட்டும் எனக்கு ஷோ பண்ணா போதும். அப்போ நான் என்னென்ன வவுச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இயர்லங்கிறது எனக்கு தனியா வந்து நம்மளுக்கு ஸ்பிட் ஆகி வந்துருக்கு. இப்போ டோட்டல் இயர்ல என்னென்ன வவுச்சர்ஸ், எத்தனை வவுச்சர்ஸா நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோங்கிறது இங்க நம்மளுக்கு தெரியுது. டோட்டல் இயர்ல என்னென்ன வவுச்சர்ஸ் எத்தனை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இதை நாம வந்து என்ன பண்ணலாம், கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக ஆட்டோ காலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், ஓகேங்களா, Alt+N ஃபார் ஆட்டோ காலம். இதுல போய் நான் மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். இப்போ மந்த்லின்னு எடுத்தால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டாப்ல ஒவ்வொரு வவுச்சர்ஸும் நம்மளுக்கு எந்தெந்த மந்த்ல எவ்வளவு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வரும். இப்போ பாருங்க, டோட்டல் கவுண்டிங் ஃபர்ஸ்ட் மந்த்ல 7, 2வது மாசத்துலயும் 7 தான், 3வது மாசத்துல ஒரு 8, அடுத்த மாசம் ஒரு 7, அடுத்து 7, அடுத்து 1 தான் நடந்திருக்கு. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மந்த்தை வந்து கொஞ்சம் செக் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இதுல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால, ஓகேங்களா, அடுத்த மந்த்து கம்மியா இருக்கு. அப்போ எங்கெல்லாம் வந்து கம்மியா இருக்கு, ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் செக் பண்ண வேண்டியது இருக்கு, ஓகேங்களா. பெரும்பாலும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இயர் எண்டில் நம்ம பண்ண மார்ச்ல பண்ண என்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், ஓகேங்களா. எதுக்காக அதிகமாக இருக்கலாம் அப்படின்னா ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் என்ட்ரிஸ் கொஞ்சம் அதிகமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த மந்த் மார்ச் மந்த்துக்கான சேலரியை நம்ம ஏப்ரல் மந்த் தான் கொடுப்போம். அப்போ ஏப்ரல் மந்த் பேமெண்ட்டுக்கான என்ட்ரி இருக்கும், மார்ச் மந்த் அக்கௌண்ட் க்ளோஸருக்கான என்ட்ரி இருக்கும். அதே மாதிரி ரெண்ட், இபி சார்ஜஸ், எனி அதர் சார்ஜ் எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்கம், அது ரிலேட்டட் டு ப்ரீவியஸ் ஃபினான்சியல் இயர் அப்படின்னு இருக்கும்போது இந்த ஃபினான்சியல் இயர்ல மார்ச் மந்த்ல அக்கௌண்டிங் க்ளோஸருக்காக இருக்கும், ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயர்ல மேபி அது க்ளோஸ் பண்ற பேமெண்ட்டுக்காக அந்த என்ட்ரிஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். அப்போ ஏப்ரலையும் மார்ச்சையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமான என்ட்ரிஸ் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. சம்டைம்ஸ் ஃபெஸ்டிவல் டைம்ல, ஓகேங்களா, ஃபெஸ்டிவல் டைம் இன் தி சென்ஸ் அக்டோபர் மந்த்ல தீபாவளி அப்படின்னு இருக்கு. இந்த பிசினஸ் வந்து ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸாக இருக்குன்னு வச்சுக்கிறோம், இது ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் அப்படி இருக்குன்னா அக்டோபர் மந்த்ல மேபி அதிகமான சேல் இருக்காங்கிறத அவங்க செக் பண்ணிக்கணும், ஓகேங்களா. சம்டைம்ஸ் வந்து சேல்ஸ் வந்து அங்கே அதிகமாக இருக்கும், தீபாவளி டைம்ல அதிகமாக சேல் அப்படிங்கிறது ஆகலாம், இல்லைன்னா அங்கே லோக்கல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நடக்கலாம். அந்த டைம்ல அவங்களுடைய சேல்ஸ் டர்ன் ஓவர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கலாம். அந்த டைம்ல உண்மையிலே அதிகமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கு, ஓகேங்களா. அப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது 1 இயர் டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்றதுக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு ரிப்போர்ட்டா நம்ம வந்து இதை எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. இப்போ நான் சாம்பிள் டேட்டா சும்மா வந்து ஒரு சாம்பிள் டேட்டா மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா என்ட்ரிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வவுச்சர்ஸ் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா, ரியல் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரிப்போர்ட் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேங்களா. ஆனா கீழே பாருங்க, மாஸ்டர்ஸ் இதெல்லாம் குரூப்ஸ் லெட்ஜர்ஸ் எத்தனை அப்படிங்கிறது, இது எல்லாம் ஒரு 1 இயர் டேட்டா எடுத்து பார்த்தா எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. இப்போ வந்து ஜஸ்ட் ஏப்ரல்ல நம்மளுக்கு இருந்த லெட்ஜர்ஸோட டோட்டல் கவுண்டிங் 28 லெட்ஜர் இருக்கு. மே மந்த்து நம்ம வந்து புதுசா ஒரு சப்ளையர் ஒரு 10 சப்ளையர் நம்ம கிரியேட் பண்ணோம், அப்போ 20 இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து எடுக்க முடியாது, ஓகேங்களா. ஸோ நம்ம மே மாசத்துல நம்ம வந்து ஒரு லெட்ஜர்ஸ் நம்ம அதிகமாக கிரியேட் பண்ணியிருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரீவியஸ் மந்த்லையும் அஃபெக்ட் ஆகும், ஓகேங்களா. இது வந்து என்னன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது, இந்த மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்டா அந்த பர்டிகுலர் பிசினஸோடைய கம்ப்ளீட் மாஸ்டர், ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஸ்டாக் ஐட்டம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 166 தான் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து புதுசாக லான்ச் பண்ணது வந்து அக்டோபரில் பண்ணியிருக்காங்க, இல்லை இப்போ ஜனவரி மந்த்தில் பண்ணியிருக்காங்க, புதுசாக ஒரு 10 ஐட்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க.
அது ஜனவரில தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அது வந்து என்ன ஆகும், ப்ரீவியஸ் இயரோடைய மாஸ்டர் கவுண்டிங்லையும் வரும். ஓகேங்களா? அப்ப இதுல போய் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நம்ம. ஓகே, இந்த மந்த் மட்டும் கிரியேட் ஆன மாஸ்டர்ஸ் போய் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். மந்த்லி வைஸ் நம்ம எடுத்து இந்த மந்த் மட்டும் எவ்வளவு புதுசா வந்து லெஜர் கிரியேட் ஆயிருக்கு, இந்த மந்த் மட்டும் நமக்கு எவ்வளவு மாஸ்டர் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் வவுச்சர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அதை நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மந்த் ஆன் மந்த் நம்ம எவ்வளவு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு மந்த்தும் வந்து என்ன டேட்டாஸ் இருக்கு, எந்தெந்த வவுச்சர் ரெக்கார்ட் ஆயிருக்குங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ்ல நம்மளுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்னா என்ன, வவுச்சர்ஸ் உடைய டைப்ஸ் நம்மளுக்கு தெரியும், எந்தெந்த வவுச்சர் டைப் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், அதை எத்தனை நம்பர்ஸ் நம்ம வந்து வவுச்சர் வந்து என்ட்ரி ஆயிருக்கு, ஓகேங்களா, எத்தனை லெஜர்ஸ் வந்து டோட்டலா கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்வென்ட்ரி மாஸ்டர், அதர் மாஸ்டர்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணலாம். ஒரு 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 பிசினஸ நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரும் இதுக்கு பேரு. ஓகேங்களா? ஒரு பிசினஸ்ல டிஎஸ்எஸ் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா லெஜர் வந்து நீங்க ஒரு தடவை பாத்துக்கிறீங்க, 28 லெஜர் இருக்கு அல்லது 250 லெஜர் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா இந்த லெஜரை தாண்டவும் கூடாது, குறையவும் கூடாது. அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், இதுக்குள்ள நீங்க கொஞ்சம் கிளாரிட்டி இருந்தால், லெஜர் வந்து நம்மளுக்கு 28 லெஜர் தான், ஸ்டாக் ஐட்டம் 166 ஸ்டாக் ஐட்டம் தான் உள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருந்தால், சம்டைம்ஸ் நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கும்போது அந்த மந்த் க்ளோசர்ல போயிட்டு நீங்க வந்து செக் பண்றீங்க, இந்த ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் எடுத்து பாக்குறீங்க. எடுத்து பாத்தீங்கன்னா ஒருவேளை இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு, ஏதோ அன்வான்ட் லெஜர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ புதுசா கிரியேட் பண்ண லெஜர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் நீங்க வந்து இதை கம்பேர் பண்ணி பார்த்தும் நீங்க எடுக்க முடியும். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் போறீங்க, லெஜர் போறீங்க, இதை என்டர் பண்றீங்க. என்டர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்தந்த குரூப் வைஸ் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா லெஜர்ஸ் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா எது இதுல நியூவா கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு இதுல தெரியாது. ஓகேங்களா? பட் நாம வந்து ஏதாவது ரிப்போர்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் முன்கூட்டியே அப்படினால் மட்டும்தான் நம்மளுக்கு இங்க தெரியும். அதர்வைஸ் நம்ம ப்ராபபிலிட்டி பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சேலரி பெய்டுன்னு ஒன்று இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா சேலரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அடுத்து சேலரிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்ப ஒரே ஹெட்ல 3 லெஜர் வந்து இங்க கிரியேட் ஆயிருக்கு. அப்ப இதுல அன்வான்ட் லெஜர்ஸ் 2 கிரியேட் ஆயிருக்கலாம், ஓகேங்களா, இல்லைன்னா எக்ஸ்ட்ராவா 1 மட்டும் கிரியேட் ஆயிருக்கலாம். ஆல்ரெடியே வந்து சேலரிஸ் அண்ட் சேலரி எக்ஸ்பென்ஸ் 2 வச்சிருந்துட்டு சேலரி பெய்டுன்னு 1 மட்டும் புதுசா கிரியேட் பண்ணிட்டாங்க, தப்பா அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இப்ப பார்க்கும்போது நான் வந்து என்ன சொல்றேன், ப்ராபபிலி, ஓகேங்களா, ப்ராபபிலிட்டிஸ் வந்து நான் சொல்றேன். சில பேர் புதுசா ஜாயின் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுப்பாங்க, ஒரு என்ட்ரி நீங்க பண்ணணும்னா அதுக்கு தேவையான லெஜரை முதல்ல கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்க வவுச்சர்ல என்ட்ரி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அவங்க வந்து உட்காந்தோன்னா அவங்க வந்து சேலரி பேமெண்ட்டுக்கு ஒரு என்ட்ரி பண்ணுங்கன்னு சொன்னா சேலரிக்கு போய் லெஜர் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த சேலரிஸ் அப்படின்னு கொடுத்து பார்ப்பாங்க, டூப்ளிகேட் காட்டும். சேலரிஸ் எக்ஸ்பென்சஸும் கொடுத்து பார்ப்பாங்க, அந்த இடத்துல டிஃப்ரெண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு எரர் அப்படிங்கிறது காட்டும். என்னது நம்ம கொடுத்தது எல்லாம் வரலன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, புதுசா சேலரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேலரி பெய்டுன்னு ஒன்று கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்வான்ட் லெஜர் வந்து கிரியேட் ஆகும். அதை நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். எதுக்காகனா இயர் எண்டில் நம்ம வந்து ஆடிட் பண்ணும்போது டோட்டலாக இந்த இயர் கொடுத்த சேலரி டோட்டலாக எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு 3 லெஜரையும் நம்ம போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடிட் பண்ணா தான் உண்டு. ஓகேங்களா? 3 லெஜர்ல இருக்கக்கூடிய பேலன்ஸையும் நம்ம வந்து செக் பண்ணா தான் அந்த 1 இயருக்கான டோட்டல் சேலரி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவுன்னே நம்மளுக்கு தெரியும். அப்ப இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் சேலரி. இதே மாதிரி ரெண்ட்டுக்கு இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ரெண்ட் பெய்டு, ரெண்ட் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் ரெண்ட், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டா வந்து கிரியேட் பண்ணிக்கிறது. அதே மாதிரி ரிப்பேரிங், ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேரிங் சார்ஜஸ்ன்னு ஒரு காமனா ஒரு லெஜர் வச்சிருப்பாங்க. சில ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரிப்பேரிங் சார்ஜஸ்ன்னு புதுசா வந்தவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறது, ஆஃபீஸ் காஸ்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணுறது. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஒரே மாதிரியான ஒரு பர்பஸ்க்காக இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு சில லெஜர்ஸோடைய பேலன்ஸை வி கேன் மிங்கிள். ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து நம்ம கிளப் பண்ணி காட்டலாம். கிளப்பிங் வந்து நம்மளுக்கு வந்து ஆடிட்டிங் வந்து நம்மளுக்கு ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனால் அந்த இடத்துல மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? மெட்டீரியல் இன் தி சென்ஸ் அதோடைய பேலன்சஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா அந்த பேமெண்ட் அல்லது அந்த ஐட்டம், ஓகேங்களா, அந்த ஐட்டத்தோடைய மெட்டீரியல் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு
லீகல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்க வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு வச்சுக்கிறோம். லீகல் சார்ஜஸ் சொல்லிட்டு ஒரு வெறும் 500 ரூபா மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். லீகல் சார்ஜஸ் அதை போயிட்டு வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ் ஆடிட் அண்ட் லீகல் சார்ஜஸ் அப்படின்னு ஆட் பண்றது, ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லீகல் சார்ஜஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி டோட்டலாக காட்டுறது, அந்த மாதிரி வேலை பண்ணக்கூடாது. ஏன்னா லீகல் சார்ஜஸ்ங்கிறது அந்த கம்பெனி ஏதோ தப்பு பண்ணியிருக்கு அந்த ஃபினான்சியல் இயர்ல, ஏதோ மிஸ்டேக் அப்படிங்கிறது அந்த ஃபினான்சியல் இயர்ல நடந்திருக்கு. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சரி பண்ணக்கூடிய ஒன்று தான் வந்து இந்த லீகல் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதை சரி பண்ணக்கூடிய ஒன்று தான் லீகல் சார்ஜஸ். அதெல்லாம் வந்து தனியா வந்து காட்டிக்கலாம். வெறும் 500 ரூபாய்க்கு ஒரு லெஜர் நம்ம கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விடக்கூடாது. அந்த இடத்துல ஒரு மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். எது ரொம்ப முக்கியமான செலவோ அதை நம்ம வந்து தனியா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம காட்டலாம். ஒரு சிலதை நம்ம வந்து கிளப் பண்ணி காட்டலாம். அப்போ ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேரிங் சார்ஜஸ், அது ஏர் கண்டிஷனர் ரிப்பேராக இருந்தாலும் சரி, 2 வீலர் ரிப்பேராக இருந்தாலும் சரி, ஷட்டர் க்ளோஸ்அப் ஷட்டருக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜஸாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ்க்காக வாங்கக்கூடிய செலவுகள், அதுக்கெல்லாம் தனித்தனியாக நம்ம வந்து லெஜர் கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேரிங் சார்ஜஸ் அப்போ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் நம்ம வந்து சேர்த்து விட்டுலாம். ஆஃபீஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வச்சுக்கலாம். ஓகேங்களா. அதர்வைஸ் ஆஃபீஸ் காஸ்ட்ல ஒரு சில பிசினஸ்ல ஸ்டேஷனரிஸ் அப்படிங்கிறத காட்டக்கூடாது. இப்போ எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஆக இருக்கு அப்படின்னா அங்கே ஸ்டேஷனரிஸ் காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா. எரேசர்ஸ், அதாவது போர்டு ரஃப் பண்றதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டஸ்டர்ஸ் அதிகமாக செலவு பண்ணுவாங்க, சாக் பீசஸ்க்கு அதிகமாக வந்து செலவு பண்ணுவாங்க. தென் வந்து இப்போ நான் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கு, அதுக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படிங்கிறது நான் அதிகமாக செலவு பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்மார்ட் ரூம் கிளாஸஸ்க்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ங்கிறது அதிகமாக இருக்கலாம். அப்போ ஸ்டேஷனரி அண்ட் கிளாஸ் ரூம் எக்ஸ்பென்சஸ் தனியாக நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். அது தனியாக தான் வந்து அந்த பிசினஸ்லாம் காட்டணும். அப்போ இப்படி தனித்தனியாக நம்ம வந்து ஒரே மாதிரி நேச்சர்ல இருக்கக்கூடிய ஹெட்டை நம்ம தனித்தனியாக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, வேற வேற நேம்ல கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு அது எது சார் நம்மளுக்கு அதை சப்போர்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்டாக் ஐட்டம் நம்மளுக்கு இவ்வளவுதான் ஸ்டாக் ஐட்டம் அப்படின்னு இருக்குன்னா அதை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த ஸ்டாக் ஐட்டத்தை வந்து நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம வந்து என்ன பண்ணிருக்க மாட்டோம், நம்ம வந்து அதிகமா நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். பெரும்பாலும் அதிகமா நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஐட்டத்தோட இன்க்ரீஸ்ங்கிறது இருந்தால், ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயர்ல இது வந்து 166 அப்படின்னு இருக்கு, கரண்ட் இயர்ல 166 இருக்கான்னு பார்க்கணும். ஸோ கரண்ட் இயர்லயும் வந்து என்னன்னா ஒரு 180 இருக்குன்னா ஒருவேளை புதுசா நம்ம ஸ்டாக் ஐட்டம் ஏதாவது புதுசா நம்ம வந்து ஒரு பிராண்ட்ல நம்ம வந்து லான்ச் பண்ணிருக்காங்களா இந்த கம்பெனி டேட்டா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்ப அங்கேயும் நம்ம வந்து என்டர் பண்ணி இதுல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா டேட்டாவை நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா. செக் பண்ணி நம்ம வந்து பார்க்கணும். அதர்வைஸ் இதை டேட்டாவை நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது கண்ட்ரோல் ஜே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், ஓகேங்களா. இது வந்து எக்ஸப்ஷன்ஸ் ரிப்போர்ட். இதுல ஷோ யூஸ்டு அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுக்கலாம். அப்ப இந்த 1 இயர்ல ஐட்டம் என்னவோ 166 ஸ்டாக் ஐட்டம் இருக்கு உங்ககிட்ட. ஆனா ஒரு சில ஐட்டங்கள் வந்து என்னன்னா உண்மையிலே ஆக்டிவ்ல இருக்காது. ஓகேங்களா. உண்மையிலே ஆக்டிவ்ல இருக்காது. அப்ப ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய ஐட்டம் மட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், யூஸ்டு ஐட்டம்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துடலாம். ஆக்டிவ்ல இல்லாத ஐட்டத்தை எடுக்கணும் அப்படின்னா அன்யூஸ்டு ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுக்கலாம். ஓகேங்களா. அப்ப எந்த ஐட்டம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, எந்த ஐட்டம் அன்யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, நம்ம வந்து யூஸே பண்ணலங்கிறத நம்ம எடுக்கலாம். அப்ப வந்து எக்ஸப்ஷன்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா ஷோ அன்யூஸ்டு, ரெண்டாவது ஷோ யூஸ்டு. ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தாலும் கூட அது வந்து யூஸ்டு ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டும். அப்ப இந்த டோட்டல் ஐட்டத்தை நீங்க வந்து என்ன பண்ண பார்க்க முடியும் அப்படின்னா எடுக்க முடியும். அப்ப டோட்டலா நம்ம யூஸ் பண்ண ஐட்டம் என்னவோ 162 ஐட்டம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஈவன் அதுல ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தாலும் அது யூஸ்டு ஐட்டம் தான். அப்போ அன்யூஸ்டு ஐட்டம் அப்படிங்கிறத எடுத்து நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சார் இது ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தானான்னு கேட்டீங்கன்னா லெஜருக்கும் இருக்கும். இப்போ இது எல்லாம் லெஜர்ஸ். இதுல அன்யூஸ்டு லெஜர் மட்டும் எனக்கு தனியா வேணும், நான் யூஸ் பண்ணாத லெஜர் என்ட்ரிக்கு நான் வந்து எடுக்கவே இல்லை. எப்போ ப்ரீவியஸ் இயர்ல வந்து அது கிரியேட் பண்ணியிருப்பாங்க சார், லாஸ்ட் இயர் அது வந்து அந்த பார்ட்டியே இருக்க மாட்டாங்க. ஆனா வருஷம் அந்த லெஜர் மட்டும் இங்க இருந்துகிட்டு இருக்கு, அதனால தேவையில்லை, அதனால ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணணும், அது ரிமூவ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு எது உண்மையான ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய லெஜர்ஸோ அது மட்டும் இருந்தாலே போதும். இந்த மாதிரி இன்ஆக்டிவ் அன்யூஸ்டு லெஜர் வேண்டாம், அன்வான்ட் லெஜர்ஸ் வேண்டாம் அப்படின்னா இப்போ நீங்க இதை என்டர் பண்ணி இங்க போயிட்டு நீங்க எக்ஸப்ஷன் ரிப்போர்ட் எடுத்து அன்யூஸ்டு அப்படிங்கிறத எடுக்கலாம். இதுல நீங்க இது ரெண்டும் வேண்டாம், இது யூஸ் பண்ணவே இல்லை, அகஸ்ட் இன்கார்பரேஷன் இந்த பார்ட்டியே கிடையாது சார், எப்பவோ 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க டீல் பண்ணி இருந்திருக்காங்க,
அந்த கம்பெனியே கிடையாது, அதை டெலீட் பண்ணிடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி செலக்ட் பண்ணி Alt D கொடுத்து நீங்க டெலீட் அப்படிங்கிறது பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய லெட்ஜஸ் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஒரு சில லெட்ஜர்ஸ் நம்ம வந்து அன்யூஸ்டு தான், ஆனால் ரேரா இந்த இயர் ஃபுல்லா அவங்க வந்து டிரான்சாக்ஷன் இல்ல, நெக்ஸ்ட் இயருக்கு மேபி வர வாய்ப்பு இருக்குன்னா நம்ம டெலீட் அப்படிங்கிறது பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து லெட்ஜர்ஸை ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும், ஸ்டாக் ஐட்டம்ஸை ஒரு கண்ட்ரோல்ல நீங்க கொண்டு வர முடியும். அதர் மாஸ்டர்ஸ் ஏதாவது இருக்கு, இப்போ வவுச்சர் டைப்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிலது இருக்கு. இப்போ 25 வவுச்சர் டைப்ஸ் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? இதுல அன்வான்ட் வவுச்சர் டைப்ஸ் நான் கான்ட்ராவே யூஸ் பண்றது இல்லை சார். பேங்க்ல டெபாசிட் பண்றோம் அப்படின்னா பேமெண்ட் வவுச்சர் யூஸ் பண்ணுவோம், பேங்க்ல வந்து வித்ட்ரா பண்றோம்னா ரிசிப்ட் வவுச்சர் யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். இந்த கான்ட்ராங்கிற கன்ஃபியூஷனே எங்களுக்கு தேவை கிடையாது. இது வேணாம் அப்படின்னா சிம்பிளி நீங்க வந்து என்டர் பண்ணி இந்த ஆக்டிவ் இருக்கு இல்லையா, இதை போயிட்டு நீங்க நோன்னு கொடுத்துடலாம், இன்ஆக்டிவ் அப்படிங்கிறது பண்ணலாம். ஒரு மாஸ்டர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஆக்டிவ். அப்ப நீங்க வந்து வவுச்சர் ரெக்கார்ட் பண்ற இடத்துல, இந்த வவுச்சர் நீங்க ரெக்கார்ட் பண்ற இடத்துல உங்களுக்கு கான்ட்ராங்கிறது ஆக்டிவ்லேயே வராது, தெரியாம கூட அந்த கான்ட்ரா வவுச்சரை நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ ஒரு வவுச்சரை நம்ம வந்து இன்ஆக்டிவ் பண்றோம், அதர் வவுச்சரை போய் பார்த்தாலும் உங்களுக்கு கான்ட்ராங்கிறது டாப்ல இருக்காது, ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிடும் அப்படின்னா ரிமூவ் ஆயிடும். சார் இந்த மெமோராண்டம் அப்படின்னு ஒரு வவுச்சர் டைப் இருக்கு, இதை நாங்க யூஸே பண்ண மாட்டோம் சார், அங்க இருந்து கண்ட்ரோல் என்டர் பண்ணி நோ கொடுத்தீங்கன்னா அதுவும் வந்து என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு டீஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம போயிட்டு F10ல போய் நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அது ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இங்க ரிமூவ் ஆகல அப்படின்னு தெரியல. ஸோ திரும்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வவுச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா மேபி அது ரிமூவ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், இல்ல. ஓகே, ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத வவுச்சரை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா டீஆக்டிவ் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண முடியும், அது வவுச்சர் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணால். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க மாஸ்டர்ஸ் அஸ் வெல் அஸ் அதாவது லெட்ஜர்ஸ், வவுச்சர் டைப்ஸ், தென் வந்து என்னன்னா ஸ்டாக் ஐட்டம், அதில் அன்யூஸ்டு மாஸ்டர்ஸ், அன்யூஸ்டு ஸ்டாக் ஐட்டம் அண்ட் லெட்ஜர், தென் அன்யூஸ்டு வவுச்சர் டைப்பை வி கேன் டீஆக்டிவேட், டெலீட் பண்ண வேண்டாம், டீஆக்டிவேட் அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து பண்றதுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 2 சாப்டர் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்பர் 1 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்சஸ், நம்பர் 2 என்ன அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம வந்து டோட்டல் கவுண்டிங், வவுச்சருடைய கவுண்டிங், மாஸ்டருடைய கவுண்டிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறதுக்கு அட் த சேம் டைம்ஸ் நான் வந்து இங்கே எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன், இது எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் எடுக்கலாம். Alt G ல போயிட்டு நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டைப் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா சிம்பிளி நம்ம டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட், அங்கே போயிட்டு நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தா என்ன சார் தெரியுது அப்படின்னா கவுண்டிங் மட்டும் தெரியும், அமௌண்ட் தெரியாது, கவுண்டிங் மட்டும் நீங்க பார்த்துக்கலாம். சேல்ஸ் வவுச்சர், டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் சேல்ஸ் வவுச்சர், டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வவுச்சர், இப்படி நீங்க எடுத்துக்கலாம். அதுல யூஸ்டு வவுச்சர் இந்த வருஷம் நம்ம யூஸ் பண்ணது மட்டும் நீங்க வந்து என்ட்ரிஸ் இருக்கக்கூடிய வவுச்சர்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம், அதையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லெட்ஜர்ஸ், ஸ்டாக் ஐட்டம், இதுல அன்யூஸ்டு எப்படி நம்ம ரிமூவ் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வவுச்சர் டைப்ஸ், அன்யூஸ்டு வவுச்சர் டைப்ஸ் நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து பிஸ்னஸ் எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? பிஸ்னஸ் எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிறது, அதாவது சேல்ஸ் வவுச்சர் ஒவ்வொரு மந்த்தும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கோம். அப்போ நம்ம மந்த்லி வைஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் எடுத்து எந்த மந்த்ல சேல் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து க்ரோவிங் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த ட்ரெண்ட் வந்து நம்ம க்ரோவிங் ட்ரெண்ட்ஸை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நியூவா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வவுச்சர்ஸ் வந்து அந்த ஒரு 3 மாசத்துக்கு சேல் வவுச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அட்மிஷன்ஸ் அதிகமாக, அதாவது சேல் அதிகமாக அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அதை வச்சே நம்ம வந்து ட்ரெண்ட் வந்து நம்ம கரெக்டாக பார்க்கலாம், எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம வந்து குவார்டர்லி வைஸ் நம்ம வந்து ரிப்போர்ட் பார்க்கலாம், ஆஃப் இயர்லி வைஸ் ரிப்போர்ட் பார்க்கலாம், மந்த்லி வைஸ் கம்பேர் பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம 1 மந்த் மட்டும் எடுத்து அந்த 1 மந்த்துக்காக டெய்லி பேசிஸில் கூட எடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு டிஎஸ்எஸ் போகிறேன், இதில் நான் வந்து F2 அப்படிங்கிறது எடுக்கிறேன், எடுத்துட்டு 30th ஏப்ரல் அப்படிங்கிறது கொடுப்போம். ஓகேங்களா? இங்கே 30th ஏப்ரல் கொடுத்தாச்சு. இதில் போயிட்டு F12ல போயிட்டு வவுச்சர் டைப் ஹேவிங் என்ட்ரிஸ் ஒன்லி,
ஓகேங்களா. வவுச்சர் டைப் ஹேவிங் என்ட்ரிஸ் ஒன்லி, இதை நம்ம என்ட்ரி பண்ணது மட்டும் வந்திருக்கு. அடுத்து ஆல்ட் என் ஆட்டோ காலம், இதுல டெய்லி அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்ப டாப்ல பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி அந்த ஏப்ரல் மந்த்துக்கு மட்டும், ஓகேங்களா. அந்த ஏப்ரல் டேட்ல மட்டும் நம்ம என்ன பீரியட் செட் பண்ணமோ அந்த டேட் வரைக்கும் நம்ம 7 நாள் மட்டும் நீங்க கொடுத்துட்டு 1ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. 1 to 1st April to 7th April அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 7 நாளைக்கு மட்டும் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிப்போர்ட் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஆட்டோ காலம் கொடுத்து நீங்க டெய்லி அப்படிங்கிறது நீங்க பார்க்கலாம், குவார்டர்லி பார்க்கலாம், ஆஃப் இயர்லி பார்க்கலாம், மந்த்லி அப்படிங்கிறது நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதனால நம்ம பிசினஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றது பிசினஸோட growth எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். அந்த சீசனல் டிமாண்ட் இன்க்ரீஸ் நான் சொன்னேன் இல்லையா, தீபாவளி டைம்ல ஒரு சில பிசினஸ்ல என்ட்ரிஸ் அதிகமா இருக்கும், லோக்கல் ஃபெஸ்டிவல் இருந்தால் என்ட்ரிஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும், பொங்கல் டைம்ல என்ட்ரிஸ் அதிகமா இருக்கும். ஸோ அந்தந்த டேட்ல எந்தெந்த மந்த் அந்தந்த ஃபெஸ்டிவல் வருதோ அந்தந்த மந்த்ல கரெக்டா வந்து என்ட்ரிஸ் அதிகமா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களாங்கிறத நம்ம வந்து செக் பண்ணலாம், ஈஸியா நம்ம வந்து செக் பண்ணலாம். அதுல வந்து மிஸ்டேக் நடந்துருந்துச்சு அப்படின்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கடுத்து ஆல்ட் என் ஆட்டோ காலம் கொடுத்து நீங்க இயர்லி, மந்த்லி, டெய்லி, குவார்டர்லி இந்த மாதிரியும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா செகண்ட் சாப்டர் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்த ரிப்போர்ட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கூடியது. ஓகேங்களா. ஸோ அடுத்த சாப்டர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தே நம்ம வந்து என்ன எரர் இருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு சில நாலேஜஸ், ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம வந்து நாளைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. கிளியர் சார். ஸோ சண்முகம் சார்னா நம்மளுக்கு இன்னைக்கு நியூ ஸ்டூடெண்ட். இதில் குமார் சார் வந்து ரொம்ப நாளாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட் தான். அட் த சேம் டைம்ஸ் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி ரவி சார் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்களும். தென் வெங்கடேசன் சார், அவங்களும் வந்து ரெகுலராக ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸாக வந்து டச்சில் இருக்காங்க. ஓகேங்களா. அதனால வந்து பிரச்சனை இருக்காது. நான் கன்வே பண்ணுற இன்ஃபர்மேஷன் வந்து நீ உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருப்பீங்க. சண்முகம் சார் வந்து நியூ ஸ்டூடெண்ட். நான் சொல்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா, அதாவது நான் பேசுற ஸ்லாங் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, போற ஸ்பீடை வந்து பிக்கப் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அதன்படி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம உங்களுக்கு கிளாரிட்டி அப்படிங்கிறது கொடுப்பேன். ஓகேங்களா சார். இது வரைக்கும் பார்த்த எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஆமா, ஒரே ஷாட்ல டெலிட் கொடுக்க முடியும். ஸோ இப்போ பாருங்க என்ன சார், இல்லை அது எந்த இம்பேக்டும் வராது. ஏன்னா இப்போ ஸ்டாக் ஐட்டம் எடுக்கிறேன், என்டர் பண்ண ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட்ல எல்லாமே வந்துடுது. இதில் ஆல்ட் ஜே கொடுக்குறேன், இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அன்யூஸ்ன்னு சொல்லி டாப்ல இருக்குது, நான் என்ட்ரி பண்ணுறேன். இதில் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்காது, அதர்வைஸ் வவுச்சர்லையும் ரெக்கார்ட் ஆயிருக்காது. இப்போ டெலீட் பண்ணிட்டு நம்ம வந்து டேட்டா ஸ்பிட் பண்ணால் நெக்ஸ்ட் இயர் இது வராது. நெக்ஸ்ட் இயர் வேணும்னா புதுசாக தான் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இது ஃபுல்லாவே நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணா நீங்க கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா டோட்டலா எல்லாம் செலக்ட் ஆயிடும். அப்படியே ஆல்ட் டி கொடுத்தீங்கன்னா டோட்டலா டெலிட் ஆயிடும். இல்ல சார் 2 ஐட்டம் இதுல எனக்கு வேணும், ஏதாவது ஒரு ஐட்டம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அதை மட்டும் இப்படி ஸ்பேஸ் பார் பண்ணீங்கன்னா அது செலக்ட்ல இருந்து ரிமூவ் ஆயிடும், ரிலீஸ் ஆயிடும். இப்போ டெலிட் பண்ணீங்கன்னா செலக்ட் பண்ண 3 ஐட்டம் மட்டும் டெலிட் ஆகும். ஈவன் அது ஓப்பன் பேலன்ஸ் இருந்தா கூட யூஸ் ஐட்டமா தான் இருக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தால் யூஸ் ஐட்டமா இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதை எடுத்து பார்க்குறேன். இப்போ இதில் கொக்கோ கோலா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு, இல்லைன்னா இந்த ஸ்ப்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இது கண்ட்ரோல் என்டர் பண்ணுறேன், இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா. இப்போ இதில் டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா செக் பண்ண போகிறேன். டிரான்சாக்ஷன் எப்படி நம்ம செக் பண்ணலாம், டிஸ்பிளே மோர் ஐட்டம், இன்வென்ட்ரி புக்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும், இதில் ஸ்டாக் ஐட்டம் இருக்கணும், அதில் கொக்கோ கோலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஐட்டமோ அந்த ஐட்டம் செலக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தா இதில் க்ளோசிங் மட்டும் தான் இருக்கு, ஐ மீன் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் மட்டும் தான் இதில் இருக்கு. டாப்ல பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் மட்டும் தான், எந்த டிரான்சாக்ஷனுமே இல்லை. அப்போ நம்ம வந்து இது உண்மையிலே ஓப்பனிங் தானா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அல்லது இந்த இயர்ல சேல் ஆயிருக்கு அப்படின்னா உண்மையிலே இந்த ஐட்டம் வந்து சேல்ஸுக்கு எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இப்போ கொக்கோ கோலா 300 ml டின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐட்டத்தை வந்து சேல்ஸ் போகிறதுல வேற ஒரு ஐட்டத்தை சேல்ஸ்க்கு எடுத்திருப்பாங்க, வேற ஒரு ஐட்டம் புதுசாக கிரியேட் பண்ணி எடுத்திருப்பாங்க சம்டைம்ஸ்,
இல்லைன்னா வேற கொக்கோ கோலா அப்படின்னு இருக்கிறதுல 300 ml பதிலாக வெறும் காமனாக இருக்கக்கூடிய கொக்கோ கோலாங்கிறத எடுத்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கும். ஆனால் இந்த டிஃபரன்ஸும் நம்மளுக்கு வந்து எங்கே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸில் காட்டும். அப்போ இதை நம்ம கரெக்டாக நம்ம இந்த 156 நம்ம சேல்ஸுக்கு கொண்டு போயிருந்தா தான் ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? நம்ம இதை ரெடியூஸ் பண்ணாமல் இதை நெக்ஸ்ட் இயருக்கு நான் ஸ்பிட் பண்ணேன்னா இந்த 156 அப்படியே நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் பேலன்ஸில் வந்து இந்த 3744 ரூபாய் டிஃபரன்ஸாக காட்டும். ஓகேங்களா? அதை நம்ம வந்து அன்யூஸ்டு அப்படின்னாவே நம்ம ஓப்பனிங் பேலன்ஸும் இல்லை, டிரான்சாக்ஷன் இல்லைன்னா we can delete. ஓகே சார், தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி வந்து நாளைக்கும் இதே டைமில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க 6 o'clock. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அடுத்த டாபிக் நம்ம வந்து கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.